ஒரு வாரம் முன்பு இந்த மருதமலை கோயில் சிக்கல் சார்பாக நான் ஒரு காணொளி போட்டிருந்தேன். தீர்ப்பு வந்திருந்தது. தீர்ப்பில் நாம் தமிழர் கட்சி தொடுத்த வழக்கின் அடிப்படையிலையும் அங்கே ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துடுதுங்கிற பற்றி தான் விரிவாக பேசியிருந்தேன். அதை பேசும்போது இடையில அதே நாள் நடந்த இன்னொரு திரிபு வேலை, அதை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுனால அதை பேசினேன். ஒன்றும் இல்லை, பாரிசாலனை பற்றி பேசியிருந்தேன். அதுக்கு பாரிசாலன் ஒரு 40 நிமிட காணொலியை வெளியிட்டிருக்கிறாரு. முழுக்க முழுக்க அதில் நிறைய செய்திகளை எனக்கு எதிராக பகிர்ந்துருக்கிறாரு. அவருக்கு எதிராக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருக்கிறாரு. அவர் பகிர்ந்த செய்திகள் என்ன, அதோட உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு நம்மளுடைய பதில் என்ன? ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம தரப்பில் கேட்குறாங்களோ இல்லையோ, பாரிசாலன் தரப்புலேருந்து நிறைய பேர் அதுக்கு பதில் எங்க பதில் எங்க பதில் எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல பேர் மன்னிப்பு கேள்னு கேட்குறாங்க. அதனால் என்ன கேட்கணுமோ அது எல்லாத்தையும் இந்த காணொலியில் முழுமையாக கேட்டுருவோம். இது கொஞ்சம் நீண்ட காணொலியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1.5 வச்சு கூட பாருங்கள். ஏன்னா இது போன்ற காணொலிகளுக்கு நம்ம செய்ய விரும்பலை. ஆனால் சில நேரங்களில் சில கட்டாயம் ஏற்பட்டால் அதை செய்கிறோம். அதனால் அதுக்கு முதல்ல பொறுத்தருள்க, வேறு வழி இல்லை. செய்யும் போது இதை சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வினை ஆற்றும் போது ஒரு வினை ஆற்றப்படுது, அதுக்கு நம்ம ஒரு எதிர்வினை ஆற்றும் போது அதுக்கு இன்னொரு எதிர்வினை வரும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால தான் இந்த காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் திராவிட சிந்தனையாளன் வன்ம கொடோன் கார்த்திகை செல்வன் பேசுகிறேன். இப்போ இதில் என்னன்னா, இதெல்லாம் பாரிசாலன் எனக்கு கொடுத்துருக்கிற அடைமொழிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவருடைய சிந்தனை. அதுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, இல்லை வேணும்னா பின்னாடி சொல்லிக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. இப்போ அவருடைய 40 நிமிட காணொலியை நான் முழுமையாக பார்த்தேன். அதுலேயே கூட 2-3 கருத்து இருக்குது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு நேரம் இல்லைன்னு நான் ஒரு 2 முறையோ சொல்லியிருந்தேன் நான் பேசின காணொலியில். அதனால தான் பாரிசாலனை எதிர்க்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே நேரம் இல்லைன்னா, என் காணொலி பார்க்கறது இல்லைன்னா எதுக்கு எதிர்க்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் உங்கள் காணொலியை பார்க்கறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அவரை. நான் தெளிவாக அதில் சொல்லியிருந்தேன். அந்த பகுதியும் உங்களுக்கு வெட்டி இப்போ போட்டு காட்டுறேன். நான் பாரிசாலனோட வலையொலியில் வர காணொலிகளை பார்க்கறதில்ல, ஆனால் மாதேஷோட சேனலில் வர காணொலிகளை பார்க்குறேன்றது தான் நான் சொன்னது. ஆனால் அதை எப்படி திரித்து காணொலியே பார்க்கலன்னா எதுக்கு எதிர்க்கிறீங்க, எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இந்த திரிபிவாதம் தான் ஏன் நடக்குது, ஏன் பாரிசாலன் இதை செய்ய வேண்டிய கட்டாயம் பாரிசாலனுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லணும்னா, நான் வலையொலியில் பார்க்கறதில்ல, பாரிசாலனோட பேச்சுக்களை நான் பார்க்கறதில்ல. அவர் வலையொலி எனக்கு பெருசாக காட்டாது. இந்த ஆதன் டிவியில் நம்ம மாதேஷோட நேர்காணல்கள்லாம் பார்க்கறதுனால அங்கே போய் பேசும்போது நமக்கு காட்டுது, அதை பார்க்குறோம். அது ஒரு பக்கம். அதை பார்க்கும்போது கூட எனக்கு கருத்து சொல்லணும்னு தான் தோணுது. ஆனால் உண்மையில் நேரம் இல்லை, நேரமின்மையினால நம்ம கடந்து போகிறோம். இந்த மாதிரி இதுதான் முதல்ல அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நான் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். நான் சொல்லாததை இல்லை சொன்னதை வேற மாதிரி மாற்றி இப்படி சொன்னேன்னு சொல்லி ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு பதில் சொன்னால் அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லி இது எதுக்கு நேர விரையும், எல்லா பக்கமும் நேர விரையும். அடுத்தது, நான் எனக்கு வியூஸ்க்காக செய்கிறேன் அப்படின்னு அது பாரிசாலனும் சொல்லியிருக்கிறார் ஒரு மாதிரியா. ஆனால் அவருடைய பின்பற்றாளர்கள் நிறைய பேர் நம்மளோட கருத்துரைகளில் பின்னூட்டங்களில் சொல்கிறாங்க நான் வியூஸ்க்காக செய்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு ஆய்வு செஞ்சு பாருங்கள். இப்படி என் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறவங்க ஆய்வு செஞ்சு பாருங்கள். பாரிசாலன் காணொலியாக பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் கூட நான் ஒரு முறை எதிர்த்திருக்கேன். அந்த 2 காணொலியும் பாருங்கள். அதுக்கு முன்னும் பின்னும் ஒரு 5 காணொலிகளை பாருங்கள். போயிருக்கா இல்லையா, மற்றது எப்படி போயிருக்கு, இது எப்படி போயிருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உண்மையிலேயே நல்ல தரமான காணொலிகள் எதிர்பார்க்குறாங்க, சரியான எதிர்வினைகள் எதிர்பார்க்குறாங்க. நான் பாரிசாலனை எதிர்க்கிறதுக்காக ஒன்றும் இந்த வலையொலியை தொடங்கினதுலேருந்து நான் போட்டிருக்க 300 காணொலிகளோ இது வரையும் நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த குறுங்காணொலிகள்லாம் சேர்த்துருக்கோம். காணொலியாக பார்த்தா ஒரு 100 போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த 100க்கும் மேற்பட்ட காணொலிகளில் அதிகமாக ஒருத்தரை பற்றி பேசியிருப்போம்னா அது ஈவேரா பற்றி பேசியிருப்பேன், அப்புறம் சுபவீர பாண்டியனை பற்றி பேசியிருப்பேன். இதுதான் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த ஆரிய கூட்டத்தின் திரிவு வேலைகள் பற்றியும் ஓரளவுக்கு பேசியிருக்கோம். நீதி கட்சி வரலாறு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். திராவிடத்தோட வரலாறை நிறைய பேசியிருக்கோம். இப்படி தான் பேசியிருக்கோம். தமிழ் தேசியத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆனால் அது கூட குறைவு தான், இந்த எண்ணிக்கைக்கு ஒப்பிடும்போது குறைவு தான். அதுதான் நம்மளோட நிலை. இதில் இருக்கும்போது பாரிசாலனை பற்றி ஒரு 2 காணொலி தான் போட்டிருக்கோம். அப்படின்னா இதை வச்சு வியூஸ் பார்க்கணும், இதில் தான் நிறைய வியூஸ் வருதுன்னா நான் இந்நேரம் ஒரு 20 காணொலி போட்டிருப்பேனே. அதனால் அது நம்ம நோக்கம் இல்லை. அதனால் அதை மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன். அது நீங்களே போய் ட்ராக் ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லையா, நீங்கள் போய் ஒவ்வொரு காணொலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மற்ற காணொலிகள் எத்தனை வருது, அதில் எதுக்கு எந்த மாதிரி காணொலிகளுக்கு எவ்வளோ பார்வையாளர்கள் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நான் நல்ல தரமான காணொலிகளை தான் செய்ய விரும்புகிறேன்.
அப்போ அந்தந்த காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகள் பற்றி பேசும்போது தான் கொஞ்சம் கூடுதலான பார்வையாளர்களும் வராங்க. நான் அதை நோக்கி கூட அதிகம் ஓடுறதில்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கனடா அமைச்சரவை மீண்டும் அமைக்கப்பட்டது, ஜஸ்டின் ட்ரூடோ இறங்கிட்டு அடுத்த பிரதமர் வரும்போது. அப்போது அதை பற்றி யாரும் இங்கே காணொலி போடல, யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் 2 தமிழ் அமைச்சர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க முக்கியமான பொறுப்புகள்ன்னும் போது, அதுவும் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இன்னொருத்தர் ஈழத்தை சேர்ந்தவர். இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்துச்சு இடஒதுக்கீடுக்கு. அதுக்காக அதை எடுத்து பேசணும்னு நினச்சேன். அதை ஒரு காணொலி போட்டேன். அது எனக்கு தெரில 2000 பேர் பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரில, அவ்வளவுதான் பார்த்தாங்க. எனக்கு அதை போடுறதுக்கு முன்னாடியே தெரியும் இவ்வளோதான் போகும், அது சரியாக போகாதுன்னு. அதுக்காக ஒரு சரியான செயலை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டுக்கு ஒன்று போட்டிருக்கேன். அது சரியாக போகாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி போடும். இந்த நேரமின்மையில் நம்ம செய்ய வேண்டிய பணிகளில் முக்கியமான பணிகளை செய்கிறோம். அதனால தான் பாரிசாலனை எதிர்த்து ஒரு காணொலி போட வேண்டிய தேவை இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் தள்ளி போடுறோம். இதையும் விளக்கிக்கிறேன். அடுத்தது பாரிசாலனோட உட்காந்து பேசுகிற வருணுக்கு, அவருக்கு என்ன மேலே, அவரை நான் பார்த்ததும் நேரில் பார்த்து பேசினதும் இல்லை, அவருக்கும் என்ன தெரியாது. எனக்கு வருண தெரியும், அவருக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், எனக்கு வருண தெரியும். எவ்வளோன்னா 2016 காலகட்டத்திலேருந்தே நான் வருணை பார்த்துருக்கேன். குறிப்பாக மெட்ராஸ் சென்ட்ரலில் இருந்தார். பல பேர் நினைவு இருக்குமான்னு தெரில, விகடனில் தொடர்ச்சியாக நல்ல காணொலிகள் செய்துட்டு இருந்தார். 2016, 17, 18 அந்த காலகட்டம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல தரமான காணொலிகளாக இருக்கும். விகடனில் வர கட்டுரைகளை காணொலி வடிவில் கொண்டு வருவாங்க. அப்போ தான் விகடன் கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் நகர்ந்தாங்க. அப்போது தொடக்க நிலையில் நல்ல காணொலிகள் செய்கிற நிலையில தான் வருண் இருந்தார். வருண் உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் காயப்படுவேனோ இல்லை சிறுமையாக உணர்வேனோ நினைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மட்டும் இல்லை, ஏற்கனவே இன்னொரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பெரிய வலைவலியாளர், அவர் கூட என்னை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் பொதுத்தளத்துக்கு இப்போ தான் வரேன். ரொம்ப நான் நேர்காணல்களே பார்த்தீங்கன்னா 2021 தான் அதிகமாக நேர்காணல்கள் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். அது கூட 4 ஆண்டுகள் தான். அதுலேயும் ரொம்ப அதிக அளவில் நான் வரமாட்டேன். ரொம்ப தேர்ந்தெடுத்து இருக்கிற நேரத்துக்குள்ளே தான் நான் இயங்குறோம். அதனால் எவ்வளவு முடியுதோ அதான் செய்வேன். 1 ஆண்டாக தான் இந்த வலைவலி கூட நடத்துகிறேன். அதனால் 2024 தேர்தல் ஒட்டி தான் இதை நடத்த தொடங்கணும். அதுலேருந்து இப்போ வரைக்கும் தான் நடத்துகிறேன். அதனால் அதுலேயும் அதிக காணொலிகள்லாம் கிடையாது. வாரத்துக்கு 2 வரலாம். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 அவ்வளவுதான் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் என்ன தெரியறதுக்கான வாய்ப்பே குறைவுன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் நாம் தமிழர் கட்சியில் ஒரு நிர்வாகி. கட்சிக்குள்ளே நான் செய்கிற பணிகள் வழியாக என்னை யார் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய தளத்தில் சில பணிகளையும் செய்திருக்கிறேன். அது யார் யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதனால் நான் பெரிய பிரபலம் கிடையாது, என்னை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுன்ற தேவையும் கிடையாது. இப்படி யாருக்குமே என்னை தெரியலனாலும் எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலையும் இல்லை. அதை நண்பர் வருணுக்கு விளக்கிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த மெட்ராஸ் சென்ட்ரலில் நம்ம பார்த்த வருண், அதுக்கு பிறகு விகடனில் பார்த்த வருண், அது ஒரு வேற தரத்தில் இருந்துச்சு. அதுலேருந்து இன்னைக்கு வருண் எங்கே வந்திருக்கிறாருன்னா, பாரிசாலன் பேசுகிறத கேட்டுட்டு வெறுமனே, அதாவது அங்கங்கே ஒரு சின்ன கருத்தோ இல்லை ஒரு கேள்வியோ முன் வச்சுட்டு ஒரு தலையாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நிலையில் வருண் இருக்காருன்றதை பார்க்கும்போது, ஏன்னா நீங்கள் 8 ஆண்டு முன்னாடி அப்படி இருந்தீங்க, 8 ஆண்டு 9 ஆண்டு முன்னாடி அப்படி இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கணுங்கிறது தான் நான் பார்க்குறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். யாராக இருந்தாலும் சக தமிழர்கள், சக தமிழ் தேசியவாதிகள், அவர் தமிழ் தேசியவாதியான்னு எனக்கு தெரியாது, இருந்தால் சரி, இருந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழ் தேசியவாதியா இல்லைன்னா என்ன, யாராக இருந்தாலும் ஒரு வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் எனக்கு வருணை பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தம் கட்டாயம் உண்டு தான். இப்போ பாரிசாலனுக்கு வருவோம். பல கருத்துக்கள் இருக்குது பாரிசாலனுக்கு. நான் இப்போ என்னென்னா, எனக்கு உண்மையிலே அந்த காணொலி பேசும்போது கொஞ்சம் கோபமும் இருந்துச்சு. இந்த காணொலியும் அவருடைய காணொலி திங்கக்கிழமை வந்துச்சு. அன்றைக்கே நான் பார்த்து ஓரளவு குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் என்னன்னா, சொல்கிற கருத்து, எந்த கருத்து உண்மை, எந்த கருத்துக்கு பதில் என்ன, அதை மட்டும் நம்ம சொல்லுவோம். அந்த அணுகுமுறையை பின்பற்றுவோம்னு நான் நினைக்கிறேன். இதில் என்னன்னா, நான் அவதூறு பரப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எது அவதூறு? நான் ஒரு காணொலி, எனக்கு ஒரு குரல் பதிவு எனக்கு அனுப்பப்படுது, கிடைக்குது. அந்த கிடைக்கிற குரல் பதிவை வச்சு நான் ஒரு விமர்சனம் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் பாரிசாலனோட கூற்று என்னன்னா, முன்னாடி நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகும் எனக்கு தெரிஞ்ச பிறகு நாம் தமிழர் கட்சியும் சேர்த்துக்கோங்கன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு நாம் தமிழர் கட்சி மேலே வன்மம் இருக்குன்னா நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. என் விமர்சனமே அந்த ஒரே ஒரு குரல் பதிவில் தான். முன்னாடி இருக்கிற குரல் பதிவில் நீங்கள் ஆதரிக்கலைங்கிறத பற்றி நான் எதுவுமே பேசலை. அந்த குரல் பதிவு இருக்குல்ல, அந்த குரல் பதிவில் நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் என்ன பேசுனீங்க? நாம் தமிழர் கட்சி அதில் முடிக்கும் போது அவர் சொல்கிற சொல்லு, நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுக்கலை சொல்லியிருக்கிறார். நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. சுரேஷ் பாபு அவருடைய வழக்கு, அந்த வழக்குனால அவருடைய பேரை மென்ஷன் பண்ணியே நாளைக்கு பதிவுகளை போடுங்க.
நாம் தமிழரும் அந்த வழக்கில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் இணைந்து கொண்ட வழக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் வந்து அவங்க தொடர்ந்த வழக்கு அல்ல அது இப்போ தகவல். இப்போ இந்த இடத்துல பாரிசாலனுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியறதுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த அவர் சொன்ன கூற்றுப்படி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வழக்கில் யாராவது போய் இணைஞ்சிக்கிறது அப்படின்னா அதுக்கு பேர் இம்ப்ளீடிங், இணைஞ்சிக்கிறது அப்படின்னு. சரியா? அந்த வழக்கு இருக்கும், வழக்கில் இவங்களும் போய் சேர்ந்துக்குவாங்க. இதுதான் இம்ப்ளீடிங். இது நீங்கள் பல எடுத்துக்காட்டு இருக்கு. கா அன்பழகன் அவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்கில் போய் அவரை ஒரு தரப்பாக சேர்த்துக்கிட்டது உங்களுக்கு நினைவு இருக்குமா தெரில. அதுக்கு பேர் தான் இம்ப்ளீடிங். இப்போ நம்ம இந்த வழக்குக்கு வருவோம். அவர் சுரேஷ் பாபு போட்ட வழக்கு தனி வழக்கு, நாம் தமிழர் கட்சி போட்ட வழக்கு தனி வழக்கு. இந்த 2 வழக்குலையும் இருக்கிற சரத்துகள் வெவ்வேறு. இந்த ப்ளீம்பாங்க, அதில் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரேயர் அது வந்து லீகல் டேர்ம்ஸ். இதெல்லாம் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரேயர் என்ன அப்படின்னா, சுரேஷ் பாபு அவங்களோட வழக்கில் பார்த்தீங்கன்னா அது மீண்டும் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இன்னும் கூடுதல் செய்திகள். அதை பற்றி அப்படியே வரதான் போகுது. 16ஆம் தேதின்னு நினைக்கிறேன். வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா, அந்த வழக்கில் அவங்க மருதமலை கோயிலை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் அதில் இருக்குது. அது என்னன்னா, தனியார் ஓதுவார்கள், தனியார் ஓதுவார்னா யாரோ இல்லை, அவங்களே ஒரு ஓதுவார் பள்ளி வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க ஓதுவார்களை அங்கே அனுமதிக்க சொல்லி, இந்த குடமுழுக்கு நடக்கும்போது அந்த குடமுழுக்கு செய்யறதுக்கு இவங்களோட ஓதுவார்களை அனுமதிக்க சொல்லி அவங்க ஒரு பிரேயர் வச்சிருக்காங்க, அவங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அந்த வழக்கில். இதுதான் அவங்களோட வழக்கு. இதுக்கு இன்னொன்று நான் சொல்லட்டுமா? இது என்னன்னா, இந்த செய்திகள்லாம் நமக்கு அன்னைக்கும் தெரியும். யாரையும் குறைச்சி சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இல்லை. எல்லாரோட பங்களிப்பும் போற்றுதலுக்குரியது தான். நமக்கு அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது லீகலாக எது நிற்கும் நிற்காதுன்றது இருக்கு. இப்போ இதில் என்னன்னா, ஏற்கனவே இப்போ நான் சொன்னது போலவே பட்டீஸ்வரம் கோயிலுக்கும் இதே போன்ற ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போ பட்டீஸ்வரத்தில் நடந்தது என்னன்னு தெரியுமா? பாரிசாலனுக்கோ இல்லை அவரை பின்தொடர்றவங்களுக்கோ இல்லை இந்த செய்திகளை கேட்டு கருத்து சொல்றவங்களுக்கோ தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? அதே மாதிரி மனு அங்கே போச்சு, வழக்கு போச்சு. வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இவங்க இப்படி கேட்டிருக்கிறாங்க, இது என்னன்னு பார்த்துட்டு உங்களோட பதிலை சொல்லுங்கன்னு சொல்லி ஹெச்ஆர்என்சிக்கு கொடுத்துருச்சு. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொல்லிருச்சு. இந்து சமய அறநிலையத்துறை சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்து சமய அறநிலையத்துறையின் விதிகள் படி தனியார் யாருக்கும் நம்ம இந்த மாதிரி அனுமதிகள் கொடுக்கறது இல்லை, அரசு தான் நியமிக்கும். இந்த ஓதுவார், தமிழ் ஓதுவார் நியமித்து தமிழில் குடமுழுக்கு செய்யணும்னாலும் அரசு தான் அதை செய்யும். பேரூர் மடமோ அல்லது ஏதோ ஒரு தனியார் ஒரு ஓதுவார் பள்ளி வச்சிருக்கிறவங்களுக்கோ இந்த அனுமதிகளை கொடுக்காதுன்னு மறுத்துட்டாங்க. பட்டீஸ்வரம் கோயிலே இதுதான் நடந்துச்சு. இப்போ மருதமலையிலையும் அதே தான் பிரேயர், அதே தான் கேட்டிருக்காங்க கோரிக்கை. அப்போ அதே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். இப்போ இதை சொன்ன உடனே பார்த்தீங்களா, நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க சுரேஷ் பாபுவையோ இல்லை அவங்க மனுவையோ அவங்க வழக்கையோ கொச்சப்படுத்துறாங்க. கொச்செல்லாம் படுத்தல, இருக்கிற செய்தியை சொல்கிறோம். இது நடந்திருக்கு, இப்போவும் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுது நமக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி கொடுத்த வழக்கு என்ன? மீண்டும் அந்த காணொலியிலேயே 2 முறை சொல்லியிருந்தேன், இப்போவும் மீண்டும் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி இவங்க கொடுத்தது போல கொடுக்கல. என்னன்னா, அவங்க மருதமலைக்கு மட்டும் கொடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சி பொதுவாகவே எல்லா கோயில்களுக்கும் தமிழில் நடத்த சொல்லுங்க. இது ஒவ்வொரு முறையும் எங்கள்கிட்ட ஏற்கனவே தஞ்சாவூருக்கு வாங்கின அந்த தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்புலேயே எல்லா கோயிலுக்கும் இதை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகும் இவங்க பின்பற்ற மாட்டாங்க. அதனால அரசை ஒரு அரசாணை பிறப்பிக்க சொல்லுங்க, எல்லா கோயில்லையும் இனிமேல் தமிழ்லையும் குடமுழுக்கு செய்யப்படும் அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பிக்க சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது கேட்டுட்டாலே எல்லா கோயிலுக்கும் வந்துடும். இதுதான் நாம் தமிழர் கட்சியோட பிரேயர். இப்போ புரிஞ்சுதா 2த்துக்குமான வேறுபாடு? இப்போ இதில் அவதூறு பரப்புறேன் அப்படின்னா எனக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது, எங்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது? இதில் எங்கே நான் ஒரு கருத்து சொல்கிற நிலைக்கு வரேன்னா, இதை பாரிசாலன் புரிந்து கொள்ளாமல் நான் முன்னாடி நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பதிவு போட சொன்னேன். அப்புறம் யாரோ ஒருத்தவங்க எனக்கு சொல்கிறாங்க, சுரேஷ் பாபு தான் கொடுத்தாரு, நாம் தமிழர் கட்சி சேர்ந்துக்குச்சுன்னு. அதுக்கு பிறகு நாம் தமிழர், அதாவது சுரேஷ் பாபு கொடுத்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்துக்குச்சுன்னு சொல்லி நான் போட சொன்னேன். இதில் என்ன தவறுன்னு கேட்குறாரு. இப்போ நான் இவ்வளோ நேரம் என்னென்ன விளக்குனேன்னா, சேர்ந்துக்கிறது வேற, தனித்தனி வழக்கு வேற. இப்போ இது 2ம் தனித்தனி வழக்கில் தனித்தனியாக வேற என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் விளக்கணும். இப்போ அது புரிஞ்சிருக்கும்ல. இதில் எந்த இடத்துல நான் சொன்னது அவதூறு? யாரோ ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அந்த கருத்து சரியா, அதுக்கான ஆவணங்கள் என்ன, சான்றுகள் என்னன்னு வாங்கி பார்த்துட்டு கருத்து சொல்ல வேண்டிய நிலையில தானே பாரிசாலன் இருக்காரு. இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன், நான் இந்த சான்றுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது சரியா தவறான்னு அன்னைக்கே தெரிஞ்சுட்டு தான் நான் கருத்து சொல்கிறேன். இப்போவும் நான் சொல்கிறேன், உங்கள் காணொலியை பாருங்கள், என் காணொலியை பாருங்கள்,
கருத்து நிலையில எதுல பிழை இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதுல எந்த சிக்கல் இல்லை. பிழை இருக்கா சுட்டி காட்டுங்க, நானும் ஏற்றுக்கொள்றேன். எந்த இடத்துலையும் பிழை இல்லை, உங்களோட கருத்துல பிழை இருக்கு. அது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னதுனால நடந்துச்சுன்னா அதை திருத்திக்க வேண்டியது, சரி செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை சுட்டி காட்ட தான் எங்களால் முடியும். அது தொடர்ச்சியாக நடக்கும்போது, அது நடக்கிற விதத்தை பார்க்கும்போது ஒரு ஐயம், ஒரு சந்தேகம் வருதுன்னா அந்த சந்தேகத்தை எழுப்பத்தான் செய்வோம். எப்படின்னா, நான் ஒரு கருத்து சொல்றேன் பாரிசாலனுக்கு எதிராக, அது எதிரான்னு கிடையாது, பாரிசாலன் இப்படி செய்யறாரு அப்படிங்கிறத சொல்றோம். சொல்லும் போது பாத்தீங்களா, இவங்க வந்து என்னை வீழ்த்த நினைக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு புரியல, பாரிசாலனை வீழ்த்தணும்னு நான் எந்த இடத்துல பேசியிருக்கேன்? ஒரு கருத்து வருது, கருத்து தவறுனா கருத்து தவறுன்னு சொல்றோம். வீழ்த்தி இவரை இந்த தளத்துல இருந்து அகற்றணுமா? சரி, இப்படியே நான் கேட்கிறேன். நான் அப்படி நினைச்சிட்டு நான் 4 காணொலி போட்ட பாரிசாலனை விளக்கிற முடியுமா? இதெல்லாம் ஒரு கருத்தா? இப்படி எல்லாம் பேசலாமா? அதுக்கான நோக்கம் எனக்கு என்ன இருக்கு? உடனே இதை சொல்லிட்டு இதனாலதான் சொல்றோம் இவர் திராவிட சிந்தனையாளர். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப எளிமையா ஒரு எதிர்வினை யாரா இருந்தாலும் கேட்பாங்க, நானே கேட்கிறேனே. நீங்க ஒரு தமிழ் தேசியவாதி, உங்களை எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இல்லவே இல்லை. ஆனா நான் எதிர்க்கிறேன், ஏன்னா நான் திராவிட சிந்தனையாளர். அப்படியே வச்சுக்கோ, அது உங்களோட நரேட்டிவ், உங்களோட கதையாடல், அதை அப்படியே வச்சு பாருங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி, அவரை வந்து பாரிசாலன் ஒரு தமிழ் தேசியவாதி, அவரு அண்ணன் சீமானை எதிர்க்கிறார், ஏன் இல்ல விமர்சிக்கிறார், பல இடங்கள்ல தவறா பேசியிருக்கிறார். அப்ப அண்ணன் சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி, அவரை வீழ்த்த வேண்டிய, எதிர்க்க வேண்டிய, விமர்சிக்க வேண்டிய தேவை பாரிசாலனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? எதனால வந்துச்சு? எதிர்க்கலன்னு பாரிசாலன் சொன்னார்னா நான் 1, 2, 3ன்னு சான்றோட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். அதாவது எந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்கிறாருன்னா, அண்ணன் சீமான் பேசுறது தமிழ் தேசியமே இல்லைன்னு பேசியிருக்கிறார். 2 மேடை சொல்றாங்க, மற்ற எல்லாத்தையும் விடுங்க, காணொலி போடுறதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு போய் செய்யறதுன்னு நம்ம வச்சுக்கோமே. மேடை பேச்சுங்கிறது எப்பவுமே இன்னும் நம்ம காணொலிகளை விட அதுக்கு முக்கியத்துவம் அதிகம்தான். அப்படி பார்க்கும்போது 2 மேடைகள் சொல்றேன், பாரிசாலன் பேசின 2 மேடை. ஒன்று மேதகு இந்த ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன், பாடல் வெளியீட்டு விழா தஞ்சாவூர்ல நடந்துச்சு, என் நினைவு சரின்னா. அந்த இடத்துல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அதெல்லாம் விடுங்க, அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி இல்லை. மேடை ஏறி நாம் தமிழர் கட்சியை பத்தி, அண்ணன் சீமானை பத்தி என்ன பேசினார் நினைவு இருக்கா? நாம் நம்மவர்கள் என்று நினைத்தவர்கள் அப்படின்னு ஒரு பேச்சை பேசியிருப்பார். அப்படா யாரு நீங்க நினைச்சீங்க, ஆனா இல்லை, அதுதானே சொல்ல வரீங்க. அப்போ இப்படி நாம் தமிழர் கட்சி, அதாவது தமிழ் தேசியத்துக்கு முதன்மையா இங்க கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்பை நம்மவர்கள் இல்லைன்னு சொல்ற தேவை பாரிசாலனுக்கு என்ன வருது? அடுத்தது எடுத்துக்கோங்க, மாவீரர் நாள் கூட்டம் 2024 மாவீரர் நாள் கூட்டம் நடந்துச்சு. நீங்க தனியா ஒண்ணு, அதாவது வேல்முருகன் அவர்கள் தலைமையில அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் நடத்தினாங்க. அந்த மேடையில ஏறி பாரிசாலன் நாம் தமிழர் கட்சியை எதுக்கு விமர்சிக்கணும்? அதாவது நான் எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலை அப்படிலாம். அதாவது அந்த கருத்தை கேட்குற எல்லாருக்கும் தெரியும் பாரிசாலன் யாரை எதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது சந்தேகமெல்லாம் இல்லை, கட்டாயம் பாரிசாலனுக்கு நாம் தமிழர் கட்சி மேல, அண்ணன் சீமான் மேல ஏதோ ஒரு வன்மம் இருக்கு அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியுது. இதுல தனிப்பட்ட என்னோட கருத்தோ என்னோட வன்மமோ இதுல எங்க வரும் சொல்லுங்க? நான் பார்க்கறேன், இருக்கிற கருத்தை சொல்றேன், இது சான்றோட சொல்றேன். ஆனா நான் எதையுமே பார்க்காம, எதையுமே சொல்லாம பாரிசாலன் என்ன சொல்றாரு, அவரை வீழ்த்த நினைக்கிறோமா, அதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆனா பிரச்சனை இருக்கிறது வந்து சில நபர்களுக்கு, குறிப்பா ஐடி விங்குக்கு. ஐடி விங் தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யுது. ஒரு சூனியக்கார கும்பல், இதை பல முறை பேசியிருக்காரா இல்லையா? ஒரு கட்சி கட்டமைப்பை சூனியக்கார கும்பல்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு வன்ம சொல்லாடல் இல்லையா? அந்த வன்ம சொல்லாடலை பயன்படுத்திட்டு அது வன்மம்னு சொன்னா பாரிசாலனுக்கு கோவம் வருதுன்னா எனக்கு புரியல, வேற எப்படி சொல்லணும் அதை? நீங்க சூனியக்கார கும்பல்னு சொல்லும் போது நல்லா இருக்கு, என்ன உங்களுக்கு ஐடி விங் தலைமையில் இருக்கிறவங்கள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்க மேல, அவங்க செயல்பாடு மேல என்ன விமர்சனம் இருக்கோ அந்த விமர்சனத்தை வைக்கலாம். இவங்க இப்படி செஞ்சாங்க, இது சரியில்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு கருத்து, அது ஒரு விமர்சனம். சூனியக்கார கும்பல்னு சொன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லாடல் திரும்ப பாரிசாலனை பார்த்து யாராவது ஒரு ஒரு சொல்லாடலை உருவாக்கி பயன்படுத்தினா நல்லா இருக்குமா? பொதுவிலேயே சில சொல்லாடல்கள் இருக்குதானே. நாம் தமிழர் கட்சி சார்ந்த யாராவது பொறுப்பாளர்கள் அந்த மாதிரி ஒரு சொல்லாடலை எங்கேயாவது என் பேச்சிலையோ எழுத்துலையோ எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கோமா? ஒரு முறை கூட கண்ணிய குறைவா இந்த இடத்துல முத இந்த காணொலிகள் போட்டு நம்ம பேச ஆரம்பிச்சது உங்களுக்கு சொல்லணும்னா, பாரிசாலன் என்னை பத்தி போட்டது இது காணொலி இல்லை. ஏற்கனவே ஒரு காணொலி போட்டாரு, அதுல என்னன்னா என் பேரை சொல்லாம தவிர்த்து மகிழனை சொல்லி
அதில் ஒரு 1 மணி நேர காணொலியோ எனக்கு சரியாக நினைவில் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அதில் முக்காவாசி 38 நிமிடமோ என்னவோ எங்களை தான் திட்டியிருந்தார். அதில் என்ன திட்டுறாரு, கூட மகிழனையும் சேர்த்துக்கிட்டார். இப்போ நமக்கு எழறது என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னும் போது எத்தனை காணொலி வேணால் போட்டு யாரை வேணால் திட்டலாம். ஆனால் உங்கள் தரப்பில் இந்த மாதிரி தவறுகள் இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க யாருமே எதிர்த்து எதுவுமே கேட்கக்கூடாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வேணால் விமர்சனம் செய்யலாம், அண்ணன் சீமான கூட இழிவாக கூட பேசலாம், ஆனால் நாங்கள் யாரும் பேசக்கூடாது. இதுக்கு காரணமாக பாரி சொல்கிறது மற்றவங்க யாரோ எழுதுகிற கருத்து அப்படிலாம். நான் திரும்பவும் கேட்குறேன், நாம் தமிழர் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்கள் யார் உங்களை எதிர்த்து கேவலமாக கொச்சையாக எழுதுனாங்க? இப்போ சொல்லாடல்கள் இருக்குல்ல, அதையே நான் எடுத்து கேட்குறேன். பூரிசால்னான்னு சொல்கிறாங்க. உங்களை பூரிசால்னான்னு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் யார் சொன்னாங்க சொல்லுங்கள்? அந்த மாதிரி யாருமே பயன்படுத்துறது இல்லையே, அது தவறு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஒரு கருத்தை எழுதுனாங்கன்னா உடனே நேராக அண்ணன் சீமான் ஆமக்கறி அரிசி கப்பல் இப்படி பேசினா இப்படி இதெல்லாம் யார் சொல்கிறது? ஆமக்கறி அரிசி கப்பல்லாம் யார் சொல்கிறது? 1000 புஷ்அப்பு இதெல்லாம் யார் சொல்கிறது? சொல்கிறது எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது இந்த யூடியூப் ரூட்டஸு, அதர்மம் மனோஜ், இவன் சொல்கிற சொல்லாடல்கள். இந்த சொல்லாடல்களை பயன்படுத்தி சக தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரும் அடையாளமாக இருக்கிறது அண்ணன் சீமான். நீங்கள் திராவிட தரப்பில் பயன்படுத்துகிற சொற்களை பயன்படுத்தி அண்ணன் சீமானையே விமர்சிப்பீங்கன்னா நீங்கள் திராவிட சிந்தனையாளரா, அல்லது உங்களை எதிர்க்கணும்னு வந்தாலும் வெறும் கருத்தை எதிர்த்துட்டு போகிற நான் திராவிட சிந்தனையாளரா? எல்லாம் தாண்டி இந்த வரைமுறை தாண்டி 1-2 பேச்சுகள் என் தரப்புலையும் என்னது டா போட்டு பேசுறது, அதாவது நான் டான் கூட பயன்படுத்தியிருப்பேனா தெரில, அந்த ஒருமையில் பேசுகிற நிலைக்கு நம்ம வந்தோம். காரணம் என்ன? யாரு ஒரு பதிவில் எனக்கு எதிர்த்து என் பேர் போடாமல் தான் அந்த பதிவு, உனக்கு தனிப்பட்ட முறையில் என் மீது காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொண்டு அப்படின்னு ஒரு பதிவில் இவன் எழுதுனது யாரு? அதுக்கு பிறகு அந்த 38 நிமிட காணொலியில் அவனே இவனேன்னு பேசுனது யார்? அதாவது ஏதோ பாரிசாலன் கடந்து போன மாதிரியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் இல்லை நானோ, இது தனிப்பட்ட கட்சி எதுக்கு இதில் இருக்கணும், தனிப்பட்ட முறையில் நானோ அந்த பாரிசாலனை எடுத்தவனே அவனே இவனே வாடா போடான்னு சொன்ன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது எப்படி சரி? இதுக்கு பேர் திரிபவாதம் இல்லையா? நீங்கள் செய்கிறீங்க, அதுக்கு ஒரு எதிர்வினையாக செஞ்சால் உடனே பார்த்தீங்களா இவர்கள் என்னை வீழ்த்த துடிக்கிறார்கள், அப்போ நீங்கள் எதுக்கு எங்களெல்லாம் வீழ்த்த துடிக்கிறீங்க? இந்த அணுகுமுறை வேணான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த மொழி நடையிலையும் இப்போ நான் பேசுகிறேன். அடுத்ததாக இன்னொரு செய்தி, நான் பேசின செய்தியிலேருந்து திருச்சி பாரிசாலன் சொன்னது என்னன்னா, இந்த நியூஸ் சேனல் தப்பாக செய்தி போடுவானான்னு நான் கேட்டேனா. நியூஸ் சேனல் சரியாக தான் போடுவான்னு கார்த்திகை செல்வன் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு என்னை பற்றி நக்கலாக பேசுகிறாரு பாரிசாலன். என்னன்னா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் பாரிசாலன் பேசினதை வெட்டி எடுத்து போட்டு அதுக்கு நான் என்ன உண்மையிலே பேசியிருந்தேன் அந்த எடுத்து வெட்டி போட்டால் இப்போ நான் பேசுகிறேன், நான் இந்த விளக்கமே கொடுக்க வேணாம், அதுவே விளக்கிறோம். ஆனால் அது செஞ்சால் ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு பெருநிறுவனங்கள் கிட்ட ஒரு டைஅப்பில் இருக்காங்க, இவங்க கொடுக்கலனாலும் அவங்க கொடுத்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இது வேணான்னு நண்பர்கள்லாம் சொன்னதுனால நான் அதை தவிர்த்துட்டு வெறும் விளக்கமாகவே கொடுக்குறேன். நியூஸ் சேனல் சொன்னால் சரியாக இருக்கும் நான் சொன்னேன்னா, நான் உண்மையிலே என்ன சொன்னேங்கிறத பாருங்கள். இது செய்தியாகுது. குறிப்பாக நியூஸ் 18 ஒரு செய்தி வருது. அதில் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழில் வேள்விகள் அப்படின்னு போட்டு, கோவை மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கில் யாக குண்டங்களில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறநிலையத்துறை உறுதி. மருதமலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கும் குடமுழுக்கு தொடர்பாக நாத்தாக்கா மாநில செயலாளர் விஜயராகவன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு அப்படின்னு போட்டு செய்தியை வெளியிட்டிருக்கு நியூஸ் 18. இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு, அதுக்கு அரசு தரப்பில் ஒரு பதிலும் வழங்கப்பட்டிருக்குன்னா இதை ஒரு செய்தி நிறுவனம் எடுத்து செய்தியாக்கும் போது பிழையாவோ தப்பாவோ போடுவானா? ஓரளவுக்காவது, அதாவது இந்த ஊடகங்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனால் அடிப்படையில் இல்லாத தகவலை அவன் போட முடியாது. அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்ட வழக்குக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான், அது உள்ளிட்ட அப்படின்னு தான் போட்டு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாத்தையும் தாண்டி இங்கே திராவிட ஊடகங்கள் எப்படி செயல்படுதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஊடகங்கள் தான் அது, ஆனால் திராவிடத்துக்கு ஆதரவாக தான் முழுமையாக செயல்படுது. அதுவும் இந்த ஊடகம் அம்பானியோட ஊடகம் தான், ஆனாலும் திராவிடத்துக்கு ஊதுகுழலாக தான் செயல்படுது. அந்த ஊடகங்கள் கூட செய்தியை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் போது நாம் தமிழர் கட்சி மாநில செயலாளர் விஜயராகவன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்குன்னு போட்டு அவன் தெளிவாக கொடுத்துருக்கான். உனக்கே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? இந்த திராவிடனுக்கு இருக்கிறத விடவும் உனக்கு அதிகமாக இருக்க காழ்ப்புணர்ச்சி.
அவனே செய்தி வெளியிட்டான். அவன் வெளியிட்ட பிறகு அப்படி போடாதீங்க, சுரேஷ் பாபுங்கிறவர் தொடர்ந்த வழக்குல நாம் தமிழர் கட்சி 2 நாள் முன்னாடி போய் சேர்ந்துக்கிட்டாங்க, அப்படி சேர்ந்துக்கிட்ட வழக்குன்னு வேணா சொல்லலாம். அதுதான் உண்மை. எப்படி அதுதான் உண்மை? இப்ப புரியுதா? எனக்கு நான் திரிக்கவே இல்லை, திரிக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு? ஆனா என்ன திரிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி இப்படி இப்படி பேசினா அதை எப்படி நாங்க சொல்றது, எப்படி நாங்க அதை எதிர்கொள்றது சொல்லுங்க. அடுத்தது இந்த ஆடியோ லீக். அதாவது பாரிசாலன் குழுவுல நடந்த ஒரு செய்தியை நான் எடுத்து வெளியிட்டுட்டேன். இந்த ஆடியோ லீக்லாம் யார் செய்வாங்க? திராவிடர்கள் செய்வாங்க. அப்ப இவங்கெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பிராண்ட் பண்ண பாக்குறாரு பாரிசாலன். நான் என்ன கேட்குறேன், அதை தெரிஞ்சுதான் செஞ்சேன். இந்த எதிர்வினை வரணும்னு எதிர்பார்த்து தான் செஞ்சேன். செஞ்சதுக்கான காரணத்தையும் சொல்றேன். இந்த மாதிரி அதாவது இவரே என்ன சொல்றாரு, ஒரு குரல் பதிவு வந்த உடனே முன்னாடி என்ன குரல் பதிவு போட்டேன் தெரியுமா, பின்னாடி என்ன குரல் பதிவு போட்டேன் தெரியுமா, இதெல்லாம் தெரியாம அதை மட்டும் எடுத்து பரப்புறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நமக்கு கேட்கும்போது நியாயமா தானே கேட்கிறாரு அப்படி தோணலாம். அண்ணன் சீமான் அவர்கள் பேசின பல குரல் பதிவுகள் வெளிவந்துச்சு. அது எப்படி வெளிவந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறார், அவரோட கைபேசியிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறது. பெரும்பான்மையான செய்திகள் அவருடைய கைபேசியிலேருந்து வந்ததாக இருக்கலாம். ஆனால் அது இல்லாமலும் வேறு தரப்பிலிருந்தும் செய்திகள் பரவ விடப்பட்டன. அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இப்போ போட்டால் அங்கேருந்து வந்துச்சுன்னு எல்லாரும் நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற முறையில் பரப்பப்பட்டுச்சு. அதில் பரப்பப்படும் போது அந்த குரல் பதிவுகள்லாம் வரும்போது பாரிசாலன் என்ன கருத்து சொன்னார் தெரியுமா? அண்ணன் சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களை பற்றியும் அந்த குரல் பதிவு வெளிவந்ததை பற்றியும், அதாவது நான் திராவிடவாதிகளை எதிர்த்தேன்னு சொல்லலாம், ஆனால் எதிர்த்தேன்னு சொல்லிட்டு கூடவே எவ்வளவு எவ்வளவு கடுமையான சொற்கள் கருத்துகள் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து, அண்ணன் சீமானை எதிர்த்து. அவங்க அப்படிதானே தெரியும்ல, அப்போ நீங்கள் தானே சரியாக இருந்திருக்கணும் அப்படின்னு பாரிசாலன் ரொம்ப அறச்சீற்றத்தோட கேட்டார். திராவிடர்கள் அப்படிதான் செய்வாங்கன்னு தெரியும், தெரிஞ்சு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டார். கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமாக தானே இருக்கு. நான் திரும்ப கேட்குறேன், அதை மாதிரியே உங்கள் கருத்துக்கும் உங்களோட குரல் பதிவு வெளிவந்ததுக்கும் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? உங்கள் குரல் பதிவாவது முழு குரல் பதிவை நான் போட்டேன், அந்த குரல் பதிவை வெட்டலை ஒட்டலை. ஆனால் அண்ணன் சீமானுக்கு வெளிவந்ததில் எத்தனை இடத்துல வெட்டியிருந்தாங்க ஒட்டியிருந்தாங்க, அதை அதாவது மெதுவாக்கி அதை வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணுற மாதிரி ஆக்கி பண்ணாங்க. இன்னும் வேறு இடத்துல இருந்து வெட்டி இன்னொரு இடத்துல இருந்து வந்து ஒட்டி இப்படி வெளியிட்டாங்க. தெரியுமா? இதெல்லாம் ஓரளவுக்கு ஆய்வாது செஞ்சிருக்கிறீங்களா? யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட பேசியிருக்கீங்களா? காளியம்மாவோட குரல் பதிவு, காளியம்மா பற்றி அண்ணன் பேசின குரல் பதிவு வரும்போது அவ்வளவு பொங்கி எழுந்து ஒரு முழு நேர்காணல்லாம் கொடுத்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க வேண்டிய நிலைக்கு பாரிசாலன் தள்ளப்பட்டாரு. அதில் உண்மையிலே அந்த இடத்துல நமக்கு கடுமையான விமர்சனங்கள் வருது. என்னன்னா, இங்கே நடக்கிறது என்னன்னே வெளியில் பாதி பேருக்கு தெரியாது, சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. அது கட்சிக்குள்ளே நடக்கிறதுக்குள்ளே தான் இருக்கணும். அது எந்த இடத்துல வெளியே வரும்னா தேவைப்படும் போது தேவைப்படுற இடத்துல வரும். அந்த தேவையை யார் முடிவு பண்ணுறாங்கன்னா அங்கே நடக்கிற சூழல் தான் அது கட்சிக்குள்ளே இருக்கிற சூழல். இப்போ இது எல்லாத்தையும் உட்காந்து விளக்கிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இது தெரிஞ்சு தான் நம்ம கடந்து போகிறோம். அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு சில இடங்களில் சொல்லப்படுற கருத்து இருக்குல்ல, அதாவது பாரிசாலன் வந்து இந்த காளியம்மா பிரச்சனை வரும்போது அவர் விசாரிச்சாராம். எங்கே விசாரிச்சிங்க? யார்கிட்டலாம் விசாரிச்சிங்க? காளியம்மா கிட்ட பேசியிருப்பீங்க, அது ஒரு தரப்பு கருத்து. நீங்கள் வேற யார்கிட்ட பேசுனீங்க, என்ன விசாரிச்சிங்க சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இருக்குல்ல, நீங்கள் யார் யார்கிட்ட விசாரிச்சிங்க, என்ன கருத்து வந்துச்சுன்னு. அதுக்கு எதிர்த்தரப்புல இன்னும் யார் யார்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க, யார் யார் கருத்து சொல்லியிருக்கிறாங்க, கட்சி சார்ந்தவங்களா, கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்களா, ஊடகவியலாளர்களா, அல்லது அவங்க எந்த தரப்புல பேசினாங்களோ அந்த தரப்புக்காரங்களா, எந்தெந்த தரப்புல பேசியிருக்கிறாங்க, திருவாரூர் மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அவங்க எந்தெந்த கட்சியோட எந்த நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இதெல்லாம் பாரிசாலனுக்கு தெரியுமா? இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா பேச வேணாம், பேசக்கூடாது, அதுக்கான தேவை இல்லை. அவங்கள பற்றி என்ன, அவங்கள விட இன்னும் பெரிய வேலைகள் செய்துட்டு வெளியே போனவங்கள பற்றியே கூட இங்கே நிறைய பேர் யாரும் எதுவும் பேசுறதில்ல. அண்ணன் சீமானே பேசுறதில்ல, அப்புறம் வேற யார் பேச வேண்டிய தேவை இருக்கு? அப்போ இது மாதிரி நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்சியில் இருக்கிற யாருக்கிட்டையாவது, அதை பற்றின தெளிவு இருக்கிற யாருக்கிட்டையாவது பேசி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்து சொல்லலாம். சும்மா உட்காந்துட்டு இப்படிதான் செய்வாங்கன்னு தெரிஞ்சு அண்ணன் சீமான் சரியா பேசியிருக்கணும். இவங்க போன்ல வச்சிருந்துருக்கூடாது. அவன் தெளிவா சொல்றாரு சாட்டை துரைமுருகன், நான் டெலீட் பண்ணியிருந்தா கூட 6 மாதம் முன்னாடி வரைக்கும் டெலீட் பண்ணது எல்லாத்தையும் ரிஸ்டோர் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை பல ஆயிரமோ லட்சங்கள்லயோ கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க, அது வழியா எடுத்து அதெல்லாம் பரப்புறாங்கன்னு சொன்னாங்க. இது யாரோ இல்லை, என் சார்ந்த ஒரு குரல் பதிவு, அது சாட்டை துரைமுருகன் இன்னொரு நபரை
அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது என் சார்ந்த ஒரு குரல் பதிவும் கூட இந்த மாதிரி 6 மாசம் முன்னாடி நீக்கப்பட்டதுல இருந்து வந்திருக்கு. வந்ததை வச்சு சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இது எனக்கே தெரிஞ்ச செய்தி. இதெல்லாம் முழு புரிதல் இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். நான் சொன்னல ஏற்கனவே, இந்த வழக்கு பத்தி பேசும்போது வழக்கை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கணும். யாரோ ஒருத்தர் உங்க குழுவில் ஒரு செய்தி போட்டா அந்த செய்தியை அப்படியே நம்பி ஒரு குரல் பதிவை போட்டு இது இவங்க தான் செஞ்சாங்க, நாம் தமிழர் கட்சி வழக்கே தொடுக்கலன்னு சொல்றது எப்படி சரியாகும்? இதுக்கு எங்க நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுக்கலன்னு நான் சொன்னது தவறான செய்தி அப்படின்னு பாரிசாலன் எங்கேயாவது ஒத்துக்கிட்டாரா? ஆமாங்க, எனக்கு தெரியாம நான் சொல்லிட்டேன், அது சேர்ந்த வழக்கு இல்லை, தனித்தனி வழக்கு. நாம் தமிழர் கட்சி தனியா வழக்கு தொடுத்திருக்கு, நான் அதை வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, தனியா வழக்கு தொடுக்கலன்னு சொல்லிட்டேன், அது பிழை அப்படின்னு எங்கேயாவது சொன்னாரா? நானும் மன்னிப்புலாம் கேட்க சொல்ல, ஒரு கருத்து பிழையா சொல்லிட்டாரு, அந்த கருத்து பிழை, அதை ஒத்துக்கிட்டாரா? ஆனா நான் சான்றோட என்ன பேசுனீங்கன்றதை எடுத்து வெளிப்படுத்திட்டு பேசினேன். ஆனா நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க. தவறு என்னன்னு சொல்லுங்க, கட்டாயம் பேசுவோம். வருத்தம் தெரிவிக்கிறது, மன்னிப்பு தெரிவிக்கிறதுலாம் ஒரு மனித மாண்பு தான். அதுல ஒன்றும் ஒரு பெரிய நான் எதையும் இழந்துட மாட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்ற ஒரு சொல்ல, அது அது அவ்வளோ பெரிய ஈகோ வச்சுக்கிட்டுலாம் நம்ம இங்க இருக்க முடியாது. எனக்கு ஈகோன்னு சொல்றீங்க, இது இப்ப நான் பேசுற செய்திகளை சரியா உள்வாங்கினாலே யாருக்கு ஈகோ இருக்குன்னு தெரிஞ்சிருமே. எனக்கு ஈகோ இருக்க வேண்டிய தேவை என்ன? நான் எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. நான் இப்பவும் சொல்றேன், பாரிசாலன் ஒரு காணொலி போட்டா அது பெரிய அளவுக்கு பார்க்கப்படுது, நான் போட்டா அந்த அளவுக்கு பார்க்கப்படாதுங்கிறதெல்லாம் உணர்ந்தவன் தான் நான் பாரிசாலனை போட்டியாவோ இல்ல அந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லையே. நீங்க எவ்வளவு காலமா இந்த வேலையை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பார்வையாளர்கள் இருக்காங்க, அப்போ சரியான கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றது பிழையா? குறைவான பின்தொடர்பாளர்களோ இல்ல ஏற்பளிப்பாளர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற நாங்களே வந்து ஒரு செய்தியை பேசுறோம்னா அதுக்கு முன்னாடி 2 முறை உறுதி செஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு நினைக்கிறோம். ஒரு கருத்து பிழையாயிடுச்சு, ஆயிருக்கு, ஒரு கருத்து பிழையாயிடுச்சுன்னா கூட ஐயோ என் காணொலியில இப்படி ஆயிடுச்சேன்னு நான் வருந்துவேன். அப்படி இருக்கும்போது நிறைய பார்வையாளர்களை ஈர்க்கிற நீங்க, நிறைய பேர் கருத்துக்கு போய் சேர்ற நிலையில இருக்கிற நீங்க இன்னும் கவனமா செயல்படணும் தானே. அப்போ தப்பா நீங்க ஒரு கருத்தை சொல்லிட்டா இது தப்புன்னு சொல்றதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு தானே. குறிப்பா அது எந்த தரப்பை பத்தி சொல்றீங்களோ அந்த தரப்புல இருந்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு தானே. அதை சொன்னா உடனே இவங்கெல்லாம் யாருன்னு கவனிக்கணும். அது ரொம்ப இழிவா இருக்கு. அதாவது பாரிசாலனை குறை சொல்லிட்டா அவங்க உடனே தமிழர்களான்னு பாக்குறது. பாதி பேர் உங்களோட ஆட்கள் நிறைய பேர் வந்து என்னோட பின்னூட்டத்துல உன் குடி என்ன, உன் சாதி என்னன்னு கேட்குறாங்க. நம்மள இது நான் ஏற்கனவே முத பாரிசாலன் மேல விமர்சனம் வச்சது இதுலதான். தமிழ் தேசியம் பாரிசாலனோட இந்த என்ன சொல்றது ஒரு வருகையோ இல்ல ஓரளவுக்கு பாரிசாலன் பிரபலமாகிற வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு இருந்த அந்த பார்வையும், தமிழ் தேசியத்தின் பால் மற்றவர்களுக்கு இருந்த பார்வையும், அதுக்கு பிறகு இருக்கிற பார்வையும் நிறைய மாறிடுச்சு அப்படின்றதுதான் என்னோட ஒரு முதன்மை வருத்தமா ஒரு இதுவா வச்சேன். ஏன்னா எல்லாரையும் சாதி பின்னோட்டுகளை போட்டுக்கோங்கன்னு சொன்ன பாரிசாலன் இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கல. ஆனா அவரை பின்தொடர்றவங்க நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. அது ஒரு பக்கம்னா நம்மள்ட்டே வந்து இப்ப நான் எதிர்க்கிறேன்னா என்னையே வந்து நீ எந்த சாதி அப்படின்னு கேட்கறாங்க, பின்னோட்டத்திலேயே கேட்கறாங்க. அப்ப இதை பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து எந்த காலத்துல வாழ்றாங்க? பிற்போக்குவாதிகள். இந்த பேர்லாம் எதுக்கு வருது நமக்கு? இது தேவையா? தமிழ் தேசியத்துக்கு இந்த மாதிரி ஒரு பார்வை, இந்த மாதிரி ஒரு அடைமொழி இதெல்லாம் தேவையா நமக்கு? இதை தவிர்க்கலாம் தானே. தவிர்க்க வேண்டிய தரப்பு யார்? அவங்கள வழி நடத்துற தரப்பு யார்? ஏன்னா நாம் தமிழர் கட்சி தரப்புல இருக்கிற யாரும் இந்த மாதிரி செய்யறது இல்லை. அப்ப செய்யற தரப்பு யாரோ அவங்க தான் செய்யணும். இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா பாரிசாலன் அவரோட குருன்னு முன்னாடி பேசிட்டு இருந்த இந்த டிசிபி பாண்டியன் ஐயாவே வந்து பாரிசாலனை தெலுங்கருன்ட்டாரு. யூத பிராமணர் ஏன் பின்னூட்டத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க பாரி ஒரு யூத பிராமண அப்படின்னு. இது என்ன மாதிரி கருத்து? இது ஒரு அருவருப்பான கருத்தா இருக்கு. நான் இதையும் தாண்டி இன்னொன்னு கேட்கிறேன், ஏன் தமிழனை எதிர்க்கவே மாட்டானா? கேள்வியே கேட்க மாட்டானா? நான் ஒரு தமிழன், நீங்க ஒரு தமிழர். இப்போ எனக்கு வந்து ஒரு விமர்சனம் உங்க மேல இருக்குன்னா நான் வைக்கவே கூடாது. உங்க மேல விமர்சனம் வச்சா உடனே நான் தமிழனா இல்லையான்ற ஆராய்ச்சிக்கு வந்துடுவீங்களா? இது என்ன மாதிரி செயல்பாடு? இது ரொம்ப இழிவா இல்லையா? இந்த மாதிரி இழிவான நிலைகளை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இருக்கிறதுனால தமிழ் தேசியத்துக்கு உண்மையிலே கெட்ட பேர் வருது. அது உங்க தரப்புல இருந்து வருது. அதை நீங்க தான் சரி செய்யணும். அதுக்கு எங்களால இந்த மாதிரி எதிர்வினைகள், கருத்துக்கள் நாங்க சொல்லதான் முடியும். அது கூட எப்ப சொல்றோம்? நீங்க நாம் தமிழர் கட்சியை நோக்கி விமர்சனங்களை வைத்தால் சொல்றோம். இப்ப நான் பேசிட்டு இருந்த ஆடியோ லீக் பத்தி தானே. அப்போ ஆடியோ லீக்கு நான் சொன்னதுல இருந்து புரிஞ்சிருக்கும். நம்ம லீக் பண்ணது ஒரே ஒரு ஆடியோ, அதுல எந்த தவறான செய்தியெல்லாம் இல்லை.
அதாவது தவறான கொச்சையாவோ கேவலமாவோ ஏதோ தனிப்பட்ட முறையில் பேசிக்கிற பேச்செல்லாம் இல்லை. அது ஒரு குழுவில் போடப்பட்டது, ஒரு வழிகாட்டலுக்காக போடப்பட்டது. அதில் தவறான கருத்து இருக்குது, அந்த கருத்துக்காக நம்ம அதை எடுத்து வெளியில் விட்டோம். ஆனால் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்ட செய்திகள் வெளியாயிருக்கு. அப்போ அதை கண்டிக்காம இதில் உண்மையிலேயே விக்டிம், இந்த தரப்பு வந்து விக்டிம், நாம் தமிழர் கட்சி தரப்பு. இது விக்டிம் ஷேமிங் தானே. நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க, நீங்கள் பேசாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அதாவது ஒருத்தர் காயப்பட்டிருக்கும் போது வேணும்னு அவங்க கிட்ட போயிட்டு நீ பண்ணதுனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த காயத்தை ஏற்படுத்தினவங்க மேல தான் உங்களோட விமர்சனங்கள் அந்த காலகட்டத்திலேயாவது இருந்திருக்கணும். உங்களுக்கு இந்த தரப்பு மேல விமர்சனம் இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில சொல்லணும். இது எதையுமே இதெல்லாம் தானே சாதாரணமா ஒரு அறம் சார்ந்த செயல்பாடுன்னா இப்படி தானே பார்க்க முடியும். அது எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் வெளிப்படையா பொதுவுல போய் சொல்லிட்டு அப்புறம் உங்களை சொன்னா மட்டும் கோபம் வருதுன்னா எப்படி? இதுல இன்னொரு கருத்தும் நான் கேட்குறேன். ஒரு காணொலி போட்டிருக்கோம், ஒரு ஆடியோ லீக் ஆச்சு, இதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. அதில் பின்னூட்டங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டவங்களெல்லாம் திட்டுறீங்க. வீடியோ போட்ட என்ன திட்டினா பரவாயில்ல, கமெண்ட்ஸில் என்னடா அவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க, நீங்களாம் போய் அந்த கமெண்ட்ஸை நீக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு கமெண்ட்ஸ் உங்களை இவ்வளோ பாதிக்குதுன்னா எங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். உங்கள் ஆளுங்க எங்களை நோக்கி விட போட்டிருக்கிற கமெண்ட்ஸை கொஞ்சம் படித்து பாருங்களேன். அந்த எந்த கமெண்ட்டுக்கும் நாங்கள் பாரிசாலன் மேலே எதிர்வினை ஆற்றுவது இல்லை. ஏன்னா பாரிசாலன் சொல்ற கருத்துக்கு தான் பாரிசாலன் பொறுப்பு. மற்றவர்கள் அவரை பின்தொடர்றாங்கன்னா அவங்களுக்கு அவர் வழிகாட்டலாம், அறிவுரை சொல்லலாம், அவர் சொல்றது போல எப்பவுமே அது செய்யலாம். அது செய்யறாரான்றதான் நம்ம கேள்வி எழுப்ப முடியுமே தவிர அவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் நேராக நம்ம பாரியை தாக்க முடியாது. நான் ஏற்கனவே அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னேன். அண்ணன் சீமான, அதாவது யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டால் அண்ணன் சீமான தாக்குவார் பாரிசாலன். அது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இதையும் சொல்ல வேண்டியிருந்துச்சு. இது கூடுதலாக என்னன்னா, ஒரு ஸ்பேஸ் நடத்துறீங்க, அந்த ஸ்பேஸில் மாறன் பாண்டியன் ஒரு தம்பி வராரு. அந்த காணொலி பெரிய அளவுக்கு பரவுச்சுன்றதுனால அதை எடுத்து சொல்கிற சான்றுக்கு. அவர் வராரு, அவர் கீழே இருந்து சிரிச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாருன்னு எனக்கு முழுமையாக தெரியாது. சிரிச்சாருங்கிறது தான் உங்கள் குற்றச்சாட்டு அதை குரல் பதிவு கேட்கும்போது. அப்போ சிரிச்சாரு. ஒருத்தர் கீழே இருந்து சிரிக்கிறதே தாங்கிக்க முடியாமல், டேய் பைத்தியக்காரா என்னென்னவோ திட்டுறீங்க, போய் சாட்டை கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலைக்கு போ உட்காந்துருப்பீங்க. தம்பி மாறன் சிரிச்சுக்கிட்டே இருடா பைத்தியம், போடா போய் சாட்டைக்கிட்ட போய் காசு வாங்கிட்டு சம்பளம் பாரு போ. வந்துட்டான் பைத்தியக்காரன். பேசுறியாடா? பேசுறியா? அவங்க வந்தாலும் அதேதான் பண்ணிட்டு இருப்பாங்கண்ணா. இந்த பைத்தியக்காரங்க எல்லாம் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா விளங்குமா அந்த கட்சி? குடிகார பயலுங்க உட்காந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள உட்காந்து கட்சியை நாரடிச்சுக்கிட்டு இவனுங்க வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு பாடம் எடுப்பாங்க. அதாவது நான் சொல்றேன்ல, இவனுங்களை கட்சி வச்சிருக்கு. இதுதான் இந்த தமிழ் தேசிய போர்வையில் இருக்கக்கூடிய திராவிட ஓநாய்க்கள். இந்த திராவிட ஓநாய்க்கள் என்ன, இதோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா தமிழ் தேசியத்துல பேசுற அத்தனை பேரையும் நாம் தமிழருக்கு எதிராக திருப்பி விட்டுறணும். கடிச்சு கொலவரியில கடிச்சு எல்லாரும் திருப்பி விட்டுறணும். அப்ப எப்படி கடைசி தனிச்சு நிக்கப்பட போறது? என் சாட்டை கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலைக்கு போறது ரொம்ப இழிவான வேலையா? நீங்க ஒரு சேனல் நடத்துறீங்க, வள்ளல் மீடியான்னு. அந்த வள்ளல் மீடியாவுக்கும் ஏதோ 1-2 பேர் வேலை செய்வாங்க தானே. உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறது ரொம்ப இழிவான செயல்பாடா? இது என்ன? சாட்டை துறைமுகம் தமிழ் தேசியம் தான் பேசுறாரு. தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு கட்சியின் ஒரு முக்கிய முகமாக அறியப்படுறவர். அவரோட சேனல்ல வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது என்ன இழிவு? ஒருத்தன் கீழே இருந்து சிரிக்கிறதுக்கே உங்களால தாங்க முடியாம இவ்வளவு சொல்றீங்களே. நீங்க இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை பத்தியும் அண்ணன் சீமானை பத்தியும். ஆனா யாருமே எதுவுமே எதிர்வினை ஆற்றக்கூடாதுங்கிறீங்க. இது நியாயமா? அடுத்தது பண்ணையார் மனநிலைன்னு நான் சொல்லிட்டேன். அது ரொம்ப பாதிச்சிருச்சு போல பாரிசாலனை. அது எப்படி சொல்லலாம் பண்ணையார் மனநிலைன்னு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. நான் அதுலேயே சொல்லியிருந்தேன் அதுக்கான விளக்கத்தை. எது பேசினாலுமே அறிவுரை சொல்கிறேன், வழிகாட்டுறேன். யாருக்கு? நீங்கள் உங்களோட குழுவுக்கு வழி காமிச்சிங்க, அறிவுரை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்கன்னா இது ஒரு பண்ணையார் மனநிலை தானே. சொல்லும் போது கூட அந்த சொல்லாடல்களை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இது தனிப்பட்ட முறையில் இன்னொரு செய்தி சொல்கிறேன் நான். இது மட்டும் இல்லை, இது நீண்ட நாளாக இருக்குதான். இது பாரிசாலனால் மறுக்க முடியாது. அப்படி மறுத்தா அடுத்த கட்ட அதுக்கான சான்றுகளையும் நான் பேசுறதுக்கு யார்கிட்ட எப்போ பேசினாங்கன்றதை சொல்கிறதுக்கு நான் அநியமாக தான் இருக்கேன். அதை விரும்பலை. ஆனால் இவர் இப்படிலாம் கேட்குறதுனால அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொரு நபர்கிட்ட, தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற இன்னொரு நபர்கிட்ட பாரிசாலன் பேசும்போது இடுமாவனம் கார்த்தியெல்லாம் நான் கட்சியில் இருக்கும்போது, அதாவது பாரிசாலன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது இடுமாவனம் கார்த்தியெல்லாம் டீ கொண்டு வந்து கொடுக்குற பையன் இப்படி பேசினாரா இல்லையா? இது பண்ணையார் மனநிலை இல்லையா?
நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கும் அண்ணனை சந்திக்க யாராவது வந்திருக்கிறாங்க, அங்க தேநீர் கொடுக்கறதுக்குலாம் யாரும் இல்லைன்னா இன்னைக்கு கூட இன்பவனம் கார்த்தி அதை செய்வார். அது நான் பெரிய ஆளு, இல்ல டீ கொடுத்தா டீ கொடுக்குற பையன் ஆயிடுவேன், அப்படி கிடையாது. அது இது நம்ம கட்சி நம்ம அண்ணனை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் இல்லைன்னா நம்ம கட்சிக்கு ஒரு விருந்தினர், ஒரு சிறப்பு அழைப்பாளர் யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்யற சேவை தான். நானும் செஞ்சிருக்கிறேன், யார் வேணா செய்யலாம். அதை அதுல எந்த இழிவு இல்லை. இது கட்சின்னு தெரிஞ்சுதானே வரும். அதுக்கு என்ன தனியா ஒரு குடும்பமா? அங்க யாரோ ஒருத்தர் இவங்க தான் இதை செய்வாங்க, அவங்க தான் அதை செய்வாங்கன்னு அவங்கள செய்ய வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு வேலை இருக்கு. செய்யணும்னா யார் அங்க இருக்கோமோ அவங்க செய்ய போறோம், அவ்வளவுதானே. அதுல ஒரு இழிவை பார்த்து இடும்பவனம் கார்த்தியெல்லாம் நான் கட்சியில இருக்கும் போதுன்னு சொல்றது, இது என்ன மாதிரி மனநிலை நீங்களே சொல்லுங்க. அடுத்தது ரொம்ப கோபமா கேட்கிறாரு, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட நீ பழகிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் பழகல, எனக்கு உங்களை பத்தி தெரியாது. உங்களை பத்தின தனிப்பட்ட ஏதாவது ஒரு செய்தி நான் பேசியிருக்கேனா? இது வரைக்கும் நான் வச்ச விமர்சனங்கள் 2-3 காணொலியா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட தனிப்பட்ட செயல்பாடை பத்தி ஏதாவது பேசியிருக்கேனா? நான் முழுக்க முழுக்க உங்க காணொலிகள்ல நீங்க பேசின பேச்சு, மாதேஷ்க்கு கொடுக்குற நேர்காணல்கள் நான் பார்க்குறேன், அதுல எனக்கு இதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல பார்க்கும்போது ஏகப்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சு, அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டி இருந்துச்சு, உண்மையிலேயே நேரம் இல்லைன்னு சொன்னேன். வேணும்னா குறிப்புகளை கூட எடுத்து காட்டுறேன், அவ்வளவு குறிப்புகள் எடுத்து வச்சிருந்தோம். ஆனா உண்மையிலே நேரம் இல்லை எனக்கு, அதனால நான் எதிர்வினை ஆற்றலை. சரியா? கூடுதலா ஒரு செய்தி சொல்லணும்னா, அன்னைக்கே அந்த காணொலியில நீங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்த பொறுப்பாளர்களை பத்தி உங்க இஷ்டத்துக்கு பேசியிருந்தீங்க. அதுக்கு மாதேஷுக்கு கடுமையான எதிர்வினைகளை ஆற்றிடணும். அதனால அதுல குறிப்பா ஒரு பொறுப்பாளரை சொல்லி அவங்க தமிழ் தேசிய தளத்துல இருந்தே வெளியேறணும்னு நான் நினைக்கிறேன், அவங்களாம் இங்க இருக்கவே கூடாது, நாம் தமிழர் கட்சியில இருந்தே வெளியேற்றப்பட வேண்டியவங்க அப்படின்னு பேசுனீங்க. அதுக்கு எதிர்வினை ஆற்றின பிறகு மாதேஷ் அந்த பகுதியை வெட்டிட்டார். இது தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், மாதேஷுக்கு தெரியும், இன்னும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாம் தமிழர் கட்சியில ஒரு பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவங்கள அந்த பொறுப்புல அமர்த்திருக்கிறது அண்ணன் சீமான். அவருக்கு தெரியாதா அவங்க உண்மையிலே தமிழ் தேசியத்துக்கு வேலை செய்யறாங்களா இல்லையா, என்ன செய்யறாங்க? அவங்க தவறு செய்தா நாளைக்கு அவங்களும் யாரா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் தூக்கி வீசப்படுவாங்க, அவ்வளவுதான். அது அவங்களோட செயல்பாடை பொறுத்தது தானே. அது எதுவா இருந்தாலும் அது கட்சிக்குள்ள, நீங்க தான் கட்சியில இல்லைங்கிறீங்க, கட்சிக்கு வெளியே இருந்து கருத்து சொல்றேங்கிறீங்க. அப்புறம் நீங்க எதுக்கு கட்சியில யார் இருக்கணும் இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் வெளியே போகணும்ன்ற என் கருத்து அது அப்படின்னு எதுக்காக நீங்க சொல்றீங்க? அது தப்பு இல்லையா? இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லலாமா? அதனால நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மாதேஷோட காணொலிகள் பார்க்கறதுனால உங்க காணொலிகள் காட்டுது. அது மட்டும் இல்லாம உங்களோட கீச்சுகள், ட்வீட்ஸ் எனக்கு காட்டும். இது வழியா தான் நான் தெரிஞ்சுக்கிறது. காணொலிகள், வள்ளல் மீடியா காணொலிகள் பெரும்பாலும் நான் பார்க்கல, அதுதான் உண்மை. அதை சொல்றேன். நீங்க என்னை பத்தி பேசினதோ இந்த கருத்தை பேசினதோ கட்டாயம் பார்க்குறேன். யாராவது கொண்டு வருவாங்க, இல்லை நானே கூட பார்த்துருவேன். எப்படியும் வரும்ல, அது வரும்போது நம்ம பார்த்துட போறோம். ஏன் கீச்சில் ட்வீட்ல நீங்க ஸ்பேஸ் போட்டு பேசினது அந்த ஒரு பகுதி எனக்கு வந்துச்சு, அதையே கேட்டுட்டு இப்போ நான் சொன்னேன்ல, வந்தா பார்க்குறோம், பார்க்கறத வச்சு சொல்ல போறோம், அவ்வளோதான். வராததை பார்க்கலன்னா சொல்ல போறது இல்லை, அவ்வளோதான். இதுல இன்னொன்று என்னன்னா, இது மாதிரி ஏதோ கருத்து முரண் இருக்குன்னு நானே மகிழன்ட்ட சொன்னேன். அவரை சொல்லுங்க, எதுக்கு தேவையில்லாம வளர்த்துக்கிட்டு நம்ம ஒன்னா உட்காந்து பேசினா சரியாயிடும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாருன்னு முழுசா சொல்லியிருந்தா நான் அதுக்கான விளக்கம் இப்போ கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. பாரிசாலன் சொன்னது என்னன்னா, அவரை கூட்டிட்டு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னார். இப்ப ஒரு கருத்து முரண் இருக்கு, பேசணும், பேசி சரி செய்யலாம்னு நினைக்கிறாங்கன்னா பேசுங்க. இல்லை மகிழன் கூட இருக்காருன்னா மகிழ நம்பர் இருக்க போது என்ன கொடுங்க பேசுவோம் அப்படின்னா ஃபோனை வாங்கி அப்பவே பேசியிருக்கலாம். இல்லைன்னா வாங்க சந்திக்கலாம்னா எங்கே சந்திக்கலாம்னு கேட்டிருக்கலாம். இது எதுவும் செய்யாமல் மகிழன்ட்ட சொல்லி அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா, மகிழன் என்கிட்ட சொன்னார் பாரி கூட்டிகிட்டு வர சொல்கிறாருண்ணே அப்படின்னு. கூட்டிகிட்டு வர சொல்கிறதுனா என்ன தம்பி, அது சந்திக்கணும்னு சொன்னால் சந்திக்கலாம், கூட்டிகிட்டு வாங்கன்னா இதுவும் ஒரு வகையில் பண்ணையார் மனநிலையாக தான் தோணுனதுனால அதெல்லாம் வேணாம் தம்பி, அந்த மாதிரி தேவையெல்லாம் இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டேன். நடந்தது இதுதான். இதை தாண்டி இன்னொரு செய்தியும் சொல்லட்டுமா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி நான் பாரிசாலனுக்கு அழைச்சி பேசினேன். ஒரே ஒரு முறை தான் நான் பேசியிருக்கேன், அதுவும் கைபேசியில் தான், அழைப்பில் தான் பேசியிருக்கேன். நேரில் 1-2 முறை ஏதோ நிகழ்வுகளில் பார்த்துருக்கோம், நாங்கள் பெருசாக நான் பேசிக்கிட்டதில்லை, அதான் உண்மை. இப்போ இதில் என்னென்னா, கூப்பிட்டு பேசின போதும் ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் கூட நான் ரொம்ப இயல்பாக சில கருத்துக்கள் தான் சொன்னேன். தேர்தல் சார்ந்த செயல்பாடுகள்லாம் அவரை ஈடுபட சொல்லலை. தேர்தல் நேரத்தில் பேசினாலும் அவரை சில வேலைகள் சில மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்து சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன். அவர் கண்ணாபின்னன் கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படி 20 நிமிஷமா என்னவோ பேசினா அதில் ஒரு 10-15 நிமிடத்துக்கு அவர் கத்திட்டு இருந்தார். நான் கேட்டுட்டு இது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு
சரி நீங்கள் உங்கள் விருப்பப்படி இயங்குங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்தது. இதெல்லாம் இப்போ தேவையா? மகிழனை சொல்றதுனால நான் அது தாண்டியும் இங்கே இருக்கு அப்படிங்கிறதுக்காக இதையும் சேர்த்து பதிவு செய்கிறேன். இப்போ இவர் கருத்து சொன்னால் நம்ம அதுக்கு எதிர்கருத்து சொன்னால் என்னை ஏன் வீழ்த்தணும்னு தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்கிறவங்க என்னை ஏன் வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை எதிர்த்து காணொலி போட வேண்டிய தேவை இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறாரு. சரி, நான் அப்படியே வச்சுக்கிறேன். அது ஒரு பேச்சுக்காக அப்படி வச்சுக்கிட்டு இப்போ பாரி செஞ்சதை நான் எடுத்து வைக்கிறேன். நீங்களே ஒப்பிட்டு பாருங்க. பாரிக்கு ஒரு கருத்து தோணுது, நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். அதுலேயும் குறிப்பாக பாரி சொல்றது என்னன்னா, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கினா திமுகவை வீழ்த்தலாம். ஏன்னா இப்போ திமுக வீழ்த்தப்பட்டே ஆகணும், அதனால இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு பாரிக்கு ஒரு கருத்து தோணுது. பாரிக்கு தோணுனது போல எவ்வளவோ பேருக்கு இந்த கருத்து தோணிருக்கலாம். நடைமுறை சாத்தியம்னு ஒன்று இருக்குல்ல. அதிமுக எப்படி பார்த்தாலும் ஒரு திராவிட கட்சி தான். தலைமையில ஒரு தமிழர் இன்னைக்கு இருக்கிறாருன்றதுக்காக அது திராவிட கட்சி இல்லாம ஆயிடுது. அவங்க யார் யாரை வேட்பாளராக நிறுத்துறாங்க, அங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க, உங்களுக்கும் புரியும். அதனால அது இன்றைக்கும் ஏற்கிறோமோ இல்லையோ அது ஒரு திராவிட கட்சி தான். அதே போல தாவேகா வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க ஒரு கண்ணு திராவிடம்னு. அவங்களோட முதன்மை வழிகாட்டி பெரியார்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகும் அவங்கள அது மட்டும் இல்லாம அவரு தொடக்கமே துரோகமா அண்ணன் சீமான்கிட்ட என்ன பேசினாரோ அதுக்கு எதிராக அவர் சில பேச்சுக்களை பேசினாரு. அதனாலதான் இந்த முரணே ஏற்பட்டது. இது எல்லாம் நடந்த பிறகு இன்னைக்கு அவங்க கிட்ட போய் நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும்? இவ்வளவு நாள் நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் 4 பேர் கூடவும் கூட்டணி கிடையாதுன்னு கட்சி தொடங்கின நாள்ல அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி இருக்காங்க. அப்போ அந்த நடைமுறை அந்த பின்பற்றதுனால்தான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் அந்த வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருந்திருக்கு. 1ல இருந்து 8 வரைக்கும் வந்ததுக்கான காரணம் இந்த தொடர்ச்சி தான், இந்த தனித்துவம் தான். நீங்க சொல்றதுபடி இந்த தனித்துவத்தையே இழந்துட்டா அப்புறம் எப்படி இது வரைக்கும் நம்பின அந்த 8 விழுக்காடு பேர் எப்படி நம்புவாங்க? அந்த 36-38 லட்சம் பேர் எப்படி இனிமேல் நம்புவாங்க? அதோ இனிமேல் நம்புறாங்கன்றதை தாண்டி வரலாற்று பிழையா போகும். ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு தனித்த ஒரு மாற்றுன்னு யாருமே வரல. வந்து ஓரளவுக்கு நம்பகத்தன்மையை எட்டும் போது திரும்பவும் இவங்களும் அதையே செஞ்சுட்டாங்க அப்படின்னா இனிமேல் யாராவது வந்தால் கூட அவங்க உண்மையிலேயே செய்தால் கூட மக்கள் நம்பவே மாட்டாங்க. இப்படிதான் விஜயகாந்தை நம்பினாங்க. என்ன நடந்துச்சு? சரி, நீங்க சொல்றது போல அந்த கருத்தை எடுத்துக்கிட்டா கூட அதுக்கான கேஸ் ஸ்டடியும் இங்க இருக்கு. விஜயகாந்த் போய் சேர்ந்தார் அதிமுகவோட. கடைசியில என்ன நடந்துச்சு? அவர் கட்சி எம்எல்ஏக்கள் 28-29 பேர் இருந்தாங்க. அதுலயே பாதி பேருக்கு மேல அவங்க இழுத்துட்டாங்க. இதுல நாம் தமிழர் கட்சியோ இல்ல தாவேகா கூட அவங்களோட சேர்ந்து அதிமுகவோட சேர்ந்து போட்டியிட்டா இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பிழைக்கு பிறகு கட்சியே அவரால் சரியா வச்சுக்க முடியல. அதோட அழிய ஆரம்பிச்சதுதான் தேமுதிக. எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து கிடைச்சதை தவிர அதுல இருந்து இறங்கு முகம்தான். அவரு அது ஏதோ ஒரு வகையில தனியா கூட நின்று அந்த காலகட்டத்துல தப்பி பிழைச்சு வந்திருந்தா இன்னும் ஒரு அடுத்த படிநிலைக்கு அவர் போயிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டாரு. அதை இப்ப நாம் தமிழர் கட்சி பயன்படுத்திக்குது. நாம் தமிழர் கட்சி தொடங்கினதுல இருந்து அந்த பிழையை செஞ்சிடக்கூடாதுன்னு தனித்துவமா இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அதுக்கு எவ்வளவோ இன்னல்களை சந்திச்சு அண்ணன் சீமான் அவர்களே நாம் தமிழர் கட்சி இப்படி வழி நடத்தி செல்லும் போது நீங்க இது செய்யணும் அப்படின்னா சரி செய்யணும்னு சொல்ற வரைக்கும் உங்க கருத்து, செய்யலைன்னா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னா அழிஞ்சிரும்னு சொல்றது இருக்குல்ல, அந்த இடம் தான் வன்மம்னு சொல்றோம். இதெல்லாம் தாண்டி என்னன்னா உங்களை எதிர்த்து காணொலி போட வேண்டிய தேவை எனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டோம். உங்ககிட்ட நான் என்ன கேட்க வேண்டியிருக்குன்னா, இது உங்க கருத்தை சொல்லிட்டீங்க, உங்க ட்வீட்ல போட்டீங்க, சரி, ஒரு காணொலி போடுறீங்க, சரி, ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுறீங்க, சரி, அப்புறம் ஆதனில் உட்காந்து ஒரு முழு நேர ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரம் நேர்காணல் கொடுத்து அதுலேயும் இதை சொல்றீங்க. இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு ஒரு கருத்து இருந்தா நீங்க சொல்றபடி என்ன பண்ணியிருக்கணும்? கட்சி சார்ந்த நபர்கள்ட்ட உங்களுக்கு அண்ணன் சீமான்ட்டையோ பேச முடியுதுன்னா அண்ணன் சீமான்ட்டையோ அண்ணன் நான் இப்படி நினைக்கிறேன், இதை கொஞ்சம் கருதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது சரி. நீங்க திராவிட தரப்பு எடுத்துக்கோங்களேன். சுபவீர பாண்டியனுக்கோ வீரமணிக்கோ இன்னும் எத்தனையோ இயக்கங்கள், கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஏகப்பட்ட பேர், எல்லாருக்கும் கருத்து இருக்கு. எல்லாரும் கருத்தை உங்களை போலதான் உட்காந்து வெளிப்படையா பேசுறாங்களா? அவங்க ஆதரிக்கிற திமுகனா திமுக தலைமைக்கு காதும் வச்சது போல பேசுவாங்க. சுபவீர பாண்டியன் இதை பத்தி அவரோட தோழர்கள்ட்ட பேசியே இருக்கிறார். அங்கிருந்து ஒருத்தர் நமக்கு செய்தியே சொன்னார். என்னன்னு, விமர்சனம்னா மாற்று கருத்துனா நம்ம தரப்புக்கு சொல்லும் போது காதும் வச்ச மாதிரி சொல்லணும். ஆனா எதிரிகளை சொல்லும் போது எப்படி சொல்றானுங்க அவனுங்களாம்?
அந்த தெளிவு இருக்கிறதுனால தான் திராவிடம் அதிகாரத்துல இவ்வளவு ஆண்டுகள் தாக்கு பிடிச்சு நிக்குது. அந்த தெளிவு இல்லாதனால தான் தமிழ் தேசியம் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கு. அண்ணன் சீமான் தெளிவா தான் இருக்காரு, குழப்பத்தை ஏற்படுத்தாம இருந்தா போதும். இது மட்டும் இல்லாம நான் எதிர்வினை ஆற்றும் போது ஏன்டா உங்க ஐடியிலேயே வரீங்க, ஃபேக் ஐடியிலாவது வந்து செய்யலாம்ல அப்படிங்கிறாரு. அப்படி செய்ய வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஏன் முகத்தை மறைச்சிக்கிட்டு செய்யணும்? நேர்மையான விமர்சனம் வைக்கும்போது நேர்மையா எங்க முகத்தை காமிச்சே வைக்கிறோம். அதுல என்ன இருக்கு பிழை? சரியான விமர்சனமா இருந்தா அதில் பார்க்க வேண்டியிருக்க தவிர அதை தாண்டி ஒன்றும் இல்லை. நீங்க என்ன நாம் தமிழர் கட்சியை பத்தி விமர்சனம் வைக்கும் போதெல்லாம் ஃபேக் ஐடியில வைக்கிறீங்களா, உங்க ஐடியில வைக்கிறீங்களா? அப்ப நீங்க வைக்கலாம், நாங்க வைக்கக்கூடாதா? இது என்ன மாதிரி ஒரு அளவுகோல்? உங்களுக்கு வேற அளவுகோல், எங்களுக்கு வேற அளவுகோலா? இது மட்டும் இல்லாம பிறமொழியாளர் பேச்சை கேட்டு நான் செயல்படுறேன்னு சொல்றாரு. எந்த பிறமொழியாளர்? உங்களுக்கு என்ன புரியலன்னா, நாம் தமிழர் கட்சியோட அந்த கட்டமைப்பு என்ன, யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்க, என்ன இயங்குறாங்க, யார் கூட இயங்குறாங்க உங்களுக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. தெரிஞ்சது போல பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க சொல்ற பிறமொழியாளர் பேச்சை கேட்டு செயல்படுறோம்னா யாரை சொல்றீங்க? ஒரே ஒரு நபரை தான் நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு வன்மம் அந்த ஒரு நபர் மேல, அதுதான் சூனிய கும்பல்னுங்கிறீங்க, ஏதோ சொல்றீங்க. அவங்களோட எத்தனை முறை நான் பேசுவேன், இல்லை பேசியிருக்கேன், இல்லை எப்படி செயல்படுறோம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவங்க எனக்கு சொல்லி நான் அதைப்படி கருத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேனா? தெரியலன்னா தெரியாத செய்தியை பேசாமல் விட்டுருங்க. இதுக்கும் நான் ஒரு சான்று சொல்லணும்னா, அந்த மேதகு அந்த பாடல் வெளியீட்டு மேடையிலேயே ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்து சொன்னால் அது கட்டாயம் அவதூறு தான் அப்படின்னு சொன்னது யாரு? இதே பாரிசாலன். இது ஆதாரம் இருக்கா? நான் பிறமொழியாளர் பேச்சை கேட்டு உங்களை எதிர்க்கிறனோ இல்லை நான் செயல்படுறனோ நீங்கள் சொல்கிறதுக்கான ஆதாரம் என்ன ஆதாரத்தை இது வரைக்கும் வச்சாரு பாரிசாலன்? இது அவதூறு இல்லையா? அப்போ இதில் வருண் வேற இடையில ஒருவேளை நிர்பந்திக்கப்படுறாரோ ப்ரோ, சில் ப்ரோ, அந்த மாதிரிலாம் யாரோ நிர்பந்திச்சு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவற்ற நிலையில் நானும் இல்லை. இங்கே என்னை வச்சு தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கணுன்ற அளவில் யாரும் இல்லை. அவங்களுக்கு ஒரு செயல்பாட்டு தளம் இருக்குது, அதில் செயல்பட்டுக்கிறாங்க. இப்போ நான் வந்து ட்விட்டரில் இருந்த வரைக்கும் ட்விட்டரில் என் கருத்தை சொன்னேன். வலையொலி தொடங்கின பிறகு வலையொலியிலையும் சொல்ல தொடங்கியிருக்கேன். அப்படி இல்லாதவங்க இன்றைக்கும் ட்விட்டரில் அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னா அவங்களையோ யார் உங்களுக்கு தேவைப்படுதோ அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. நீங்களே ஏதாவது நினச்சிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நல்லா இல்லை. இதில் என்னென்னா, நான் காணொலி போடும்போது ரொம்ப கோபமாக பேசினேன். அந்த கோவத்தை பார்க்கும்போது நமக்கு டவுட் வருது அப்படிங்கிறாரு பாரிசாலன். என்னென்னது, நான் திராவிடராங்கிற டவுட் வருது அவருக்கு. நான் திரும்பவும் கேட்குறேன், உங்களை பற்றி பேசும்போது எனக்கு கோவம் வந்து நான் கோவமாக பேசினா நான் திராவிடர் ஆகிடுறேன்னா, அண்ணன் சீமானை பற்றி நீங்கள் பேசும்போது நீங்களும் கோவத்தோடு பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் திராவிடரா? ஏன் அதை சொல்கிறீங்க? நீங்கள் தமிழ் தேசியவாதி, உங்களை நான் எதிர்த்தா நான் திராவிடர். அண்ணன் சீமான் தமிழ் தேசியவாதி, அவரை நீங்கள் எதிர்த்தால் நீங்கள் திராவிடர். சரியா இருக்குமா? இந்த மாதிரி கேவலமான அளவுகோல்லாம் விட்டுட்டு கருத்தா மோதுவோம். இது எதுக்கு இந்த மாதிரிலாம் செயல்பட்டு? இன்னொன்று என்னன்னா, நீங்கள் திரும்ப இந்த பிறமொழியாளர் பேச்சை கேட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்கே சிலர் எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இப்பவும் சொல்கிறேன், இந்த காணொலி செய்யலாமா வேணாமான்ற சிந்தனையே எனக்கு இல்லை. கட்டாயம் செய்யணும்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன் உங்கள் காணொலியை பார்த்த பிறகு. ஆனால் வேணான்னு என்கிட்ட ஒரு 2 பேர் தான் சொன்னாங்க. அந்த 2 பேருமே நீங்கள் எதிர்க்கிறவங்க தான். வேற யாருமே என்கிட்ட எதுவுமே பேசல. இப்படியும் இருக்கலாம், சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான்ற ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு இருக்கலாம். இன்னொரு பக்கம் அவன் நான் போடணும்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம் மற்றவங்க. ஆனா நீங்க யாரெல்லாம் இது போடணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த 2 பேர் தான் இந்த காணொலி வேணா விட்டுருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னது. அந்த 2 பேர் தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இவரை பத்தி எதிர்த்து ஏதாவது பேசிட்டா உடனே இவங்க அந்த அஜெண்டாக்காக வேலை செய்யறாங்க, இந்த அஜெண்டாக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு பேசுறது. இந்த காணொலியோட கடைசியில நான் உங்களுக்கு அஜெண்டா பத்தி பாரி பேசுறத போடுறேன். எந்த அளவுக்கு, அதாவது இது ஒரு ஓவர் திங்கிங், ஒரு ஃபோபியா நிலையில இருக்கு. என்னன்னா, தன்னை பத்தி ஏதாவது சொன்னா அவங்க ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. நீங்க ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு எதிர்கருத்து வரும் தானே. அதை எதிர்கருத்தை பார்க்காம இவங்க எதுக்கு செய்யறாங்க, இவங்க அதுக்காக செய்யறாங்களோ, இதுக்காக செய்யறாங்களோ, இவங்க சொல்லி செய்யறாங்களோ, அவங்க சொல்லி செய்யறாங்களோ, அதெல்லாம் உங்க சிந்தனைக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. உங்க கருத்துக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும். இதுல ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போதான் அதுல பாரியை கலந்துக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது அஜெண்டாவா எடுத்து செய்யறோமா. உண்மையிலேயே பாரியோட நான் கடைசியில பிளே பண்ண போற அந்த குரல் பதிவுல வர செய்திகளை கேட்கற வரைக்கும் அந்த நிகழ்வை பத்தி நமக்கும் தனிப்பட்ட முறையில தெரியும். அதுல பாரிசாலன் கலந்துக்க போறாரு, இந்த மாதிரி எந்த செய்தியுமே எனக்கு தெரியாது. அப்ப எந்த அளவுக்கு இவரு, அதான் சொல்றல, மிகை மதிப்பீடு,
ரொம்ப மிகையா இதை பத்திலாம் சிந்திச்சுட்டு இதுதான் இருக்கும் அப்படின்னு தான் மனசுக்குள்ள தான் எண்ணங்கள்ல விதைச்சுக்கிட்டு அதுதான் நடந்துச்சுங்கிற மாதிரி பேசுறது. இதுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுல என்னன்னா சீமானை வச்சு பிழைக்கிற அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் ரொம்ப அவ்வளோ எளிமையா அதை சொல்லலை. அண்ணன் சீமான் தமிழ் தேசியத்துக்கு அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த உருவாக்கின கட்டமைப்பு வழியாதான் நீங்க ஒரு கருத்து பேசினாலும் அந்த கருத்து போய் சேருது. இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் சேருதுன்னா அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் உருவாக்கி அந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு, இந்த தமிழ் தேசிய விழிப்புணர்வு. இதுதான் நான் சொன்னது. நான் விரிவா சொல்லியிருந்தேன், வேணும்னா என் காணொலியில இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கோங்க. இதை சொன்னா இதுல இருந்து எடுத்துக்கிட்டு சீமானை வச்சு பிழைக்கிறேன்னு சொல்ற, நான் எங்க சீமானை வச்சு பிழைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், நீங்களே உங்க கருத்துல சொல்லியிருக்கீங்கல்ல, என்ன அவர் பேசுறதுதான் தமிழ் தேசியமா? ஒரு இடத்துல சொன்னீங்க அவர் பேசுறது தமிழ் தேசியமே இல்லை, இன்னொரு இடத்துல சொன்னீங்க அது தமிழ் தேசியமா, அவர் பேசுறதெல்லாம் தமிழ் தேசியமான்ற ஐயமே எனக்கு இருக்கு. பேசுனீங்களா இல்லையா? இதெல்லாம் அப்ப இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் சீமான் மேல வன்மம் இருக்குன்னு பாக்குறவங்களுக்கு தோணுமா தோணாதா? இன்னொன்னு சொன்னீங்க, பல இடங்கள்ல தமிழர் நலனுக்கு எதிராக போயிருக்கு, அப்ப கூட நான் கடந்து போயிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எது தமிழர் நலனுக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செஞ்சாரு? இந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல, இப்படி பேசிட்டு எதிர்வினை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது எப்படி சரி? எனக்கு புரியல, நீங்களே சொல்லுங்க. இதுல பேசாம கடந்து போறேன், நீங்க கடந்து போறீங்களா நாங்க கடந்து போறோமா? ஒரு லெவலுக்கு மேல கடந்து போக முடியலன்னா தான் நின்று பதில் சொல்றோம். அதையே ஒரே ஒரு முறை பதில் சொன்னா உங்களால தாங்க முடியல, நீங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு கட்டத்தை எட்டியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். இனிமேலும் இதை கடந்து போனா இதே மாதிரி தொடர்ந்து பேசுவீங்க. ஏதோ ஒரு நோக்கம், நீங்க அஜெண்டான்னு எங்களை சொல்றீங்களே, திரும்ப எங்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஏதோ ஒரு அஜெண்டா, அதிமுகவோட அஜெண்டாவுக்காக நீங்க பேசுறீங்க. சொல்லலாம் தானே? யாராவது சொன்னோமா? நான் இது வரைக்கும் சொன்னேன்னா? யாராவது நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் சொன்னாங்களா? ஏன் சொல்லல? ஏன்னா தெரியாத செய்தியை உங்களை போல நாங்க பேச விரும்பல, அதனால அதை பேசாம கடந்து போறோம். இதுல என்ன சொல்றீங்க, ஜால்ரா அடிச்சு பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது எதுக்கு சொல்றீங்கன்னா ஈவேராவை வழிகாட்டின்னு அண்ணன் சீமான் சொன்ன வரைக்கும் பேசலன்னு, தெரியலன்னா பேசாதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். நான்லாம் 2017 காலகட்டத்திலே உணர்ந்துட்டேன் ஈவேரா என்ன செஞ்சிருக்கிறாருன்னு. இதுல என்ன சொல்றது, ஈவேராவை பெரியாரை எதிர்த்தா சாதியவாதின்னு முத்திர குத்துறாங்க அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். இப்போ நீங்க சொன்ன வழிகாட்டின்னு சொன்னது அதுக்கு நான் சொல்றேன். நான் 2017 உணர்ந்தேன். 2020 நான் மேடையில பேசியிருக்கேன், ஈவேராவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மேடையில பேசியிருக்கேன். 21 ஒரு மேடை போட்டே தமிழ் வளர்ச்சிக்கு எதிராக 21, 22ல 2 முறை தொடர்ச்சியா தமிழுக்கு எதிராக இவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத பேசும்போதெல்லாம் நான் கடுமையா ஈவேராவை விமர்சிச்சு பேசியிருக்கிறேன். தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்க அவ்வளவுலாம் போவானா கீச்சு பக்கம் ட்வீட்ஸ்ல என்ன பாருங்க, நான் ஏதாவது ஒரு ட்வீட் ஈவேராவுக்கு ஆதரவா நான் போட்டிருக்கேன்னா நீங்க காமிங்க. எதிர்த்து 100 ட்வீட் காட்ட முடியும், நீங்க போய் பார்த்தா கூட காட்டும். தர்க்க ரீதியா ரொம்ப சரியா சான்றுகளோட அவரை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்க வேலையை நாங்க தான் செய்யறோம். நீங்க சும்மா கருத்தா பேசுவீங்க, அவர் தமிழர்களுக்கு எதிரானவர் இதுன்னு. நாங்க ஏன் தமிழர்களுக்கு எதிரானவர், என்ன செஞ்சாரு, மொழிக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சாரு, இன கட்டுமானத்துக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சாரு, தமிழ்நாடுன்ற நிலப்பரப்புக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சாரு, தமிழ்நாடுன்னு ஒரு தனி நாடு அமையறதுக்கான வாய்ப்பு இருந்ததை எப்படிலாம் கெடுத்தாரு, இதெல்லாம் பேசியிருக்கோம். பல ஈவேரா பின்பற்றாளர்கள் எதிர்ப்பாளர்களா மாறி இருக்கிறாங்க. நாங்க யாரும் எங்கேயும் போய் கிளைம்லாம் பண்ணிக்கிறது இல்லை, அதை பத்தி நான் பேசல. நீங்களும் பேசிருக்கீங்க, நீண்ட நாளா பேசியிருக்கீங்க, நான் மறுக்கல. ஆனா நாங்களாம் எப்படி ஜிங் சாக்னு அடிச்சோமா, எது வழிகாட்டின்னு சொல்ற வரைக்கும் தெரியலன்னா பேசக்கூடாது. அண்ணன் சீமான்ட்டே பல முறை நாங்க பேசியிருக்கோம், அவரே எங்களை எதுவும் சொன்னதில்லை. நீங்க எதுக்கு எங்கேயோ இருந்துக்கிட்டு இதெல்லாம் பேசுறீங்க? இதுல ஜால்ரா போட்டுக்கிட்டு நாங்க என்ன பண்றோமா, கார் வாங்கிட்டு பொறுப்பு வாங்கிட்டு இருக்கோமா? இப்ப நாங்க கார் வாங்கினது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல பொறுப்பு வாங்கினது பிரச்சனையா? எனக்கு புரியல. நான் உழைக்கிறேன், நான் கார் வாங்குறேன், நான் வேலை செய்யறேன், பார்த்துட்டு பொறுப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சா உங்களுக்கும் கிடைக்க போகுது. இதுல உங்களோட நட்பா இருந்த ஒருத்தரை பத்தியும் தேவையில்லாத ஒரு கருத்தை எடுத்து அங்க பேசுறீங்க. அவர் ஏன் இன்னைக்கு கட்சியில இருக்காரு, நீங்க ஏன் கட்சியில இல்லைன்னு. இதெல்லாம் ரொம்ப இழிவான நிலை, அதெல்லாம் தவிர்க்கணும். ஒரு முதிர்ச்சி ஒரு கட்டத்துல வரணும். அப்போ நம்ம இந்த மாதிரி பேச்சுக்கள், இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து வெளியே வரணும், விலகிடணும். அது ரொம்ப இழிவான பேச்சா நான் பாக்குறேன். அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பிறகு நான் தமிழ் தேசியம் பேசல, அதுக்கு முன்னாடியே நான் பேசினேன். தமிழர் உலகம்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தோம் அப்படின்னாரு. அவங்க தமிழர் உலகத்துல பயணிச்ச எல்லாரையும் எனக்கு தெரியும், அவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. சாத்தூர் சேகரனார் வரைக்கும் எனக்கு தெரியும்.
சாத்தூர் சேகரனார் உங்க கூட உட்காந்து காணொலிகள்லாம் பதிவு செஞ்சீங்க தெரியுமா? அது எல்லாம் கைவிடப்பட்டு எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் அந்த காணொலிலாம் என் கைக்கு தான் வந்து சேர்ந்துச்சு. இதெல்லாம் தெரியுமா பாரிசாலன்? தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் அங்கே யார் யார் பயணிச்சாங்க, என்ன செயல்பாடுகள் நடந்துச்சு எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை தமிழர் உலகம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த தமிழ் தேசிய செயல்பாடுகள், பெரும்பான்மையான செயல்பாடுகளை பற்றி ஆர்வத்தோடு போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவனா, அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தமிழர் உலகத்தில் செயல்படும் போது நீங்களே சொல்கிறீங்க ஒரு உள்ளரங்குக்குள்ளே தான் நாங்கள் செயல்பட்டோம்னு. அது பெரிய அளவுக்கு விரிவடைந்ததுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கு பிறகு தான் இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமோ இல்லை எண்ணமோ உங்களுக்கு இல்லைன்னா அது உங்கள் பிரச்சனை. நான் அது வந்து நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது என் கருத்தை நான் சொல்கிறேன். நானும் பார்த்துருக்குறேன். நான் நாம் தமிழர் கட்சியில் நேரடியாக பயணிக்கிறதுக்கு முன்னாடி ஆதரவாளனாக இருக்கும்போது பல தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களோடு சேர்ந்து இணைஞ்சு செயல்பட்டவன் தான் நானும். இப்போ எனக்கும் தெரியும்ல கொஞ்சம் ஓரளவுக்கு. அப்போ அதை வச்சு எனக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, எனக்கு ஒரு நட்பு வட்டம் இருக்கும்ல, அதுலேருந்து எனக்கு செய்திகள் தெரிய வரும்ல, அதை வச்சு நானும் பேச முடியும் தானே. நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, சக தமிழ் தேசியவாதினா பேசக்கூடாதுன்னு, அப்படி தான் பல செய்திகளில் கடந்து போகிறோம். இதில் என்னை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்னா, என் காணொலியில் பச்சை பொய் பேசியிருக்கணும். இப்போ நான் விளக்கம் கொடுத்தேன். எது ஒன்று பொய், ஒரே ஒரு பொய்யை காட்டுங்க. நீங்கள் ஒன்று பொய், அவதூறு, இல்லை கொஞ்சம் எக்ஸாஜரேஷன், கூடுதலாக கூட செஞ்சதையும் தாண்டி கூடுதலாக ஏதாவது சொன்னோன்னா ஒன்று காட்டுங்க. ஆனால் பாரி என்னெல்லாம் சொல்கிறாரு, நான் பச்சை பொய் சொல்லிட்டேனா, அவதூறு பரப்பிட்டேனா, கட்சி நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்குறாரு. எது பாரிசாலனை பேசினா கட்சி நடவடிக்கை எடுக்கணுமா? அதுவும் பாரிசாலன் கட்சிக்கு எதிராக ஒரு செய்தியை பேசுவார், உண்மைக்கு புறம்பாக பேசுவார். அது உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் உண்மையாக பேசுவோம். ஏன் உண்மையாக பேசினான்னு கட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு பாரிசாலன் எதிர்பார்க்குறாரு. இது சரியா இருக்கா? இதுதான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு மிகை மதிப்பீடு. தன்னை ஒரு பெரிய அளவில் நினச்சிக்கிட்டு தன்னை யாராவது பேசினா அவங்க உடனே அழியணும், அவங்கள எதிர்த்து ஏதாவது செய்யணும், அவங்க கட்சியில் இருக்காங்கன்னா கட்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா சிரிப்பு தான் வருது எனக்கு. இதில் என்னென்னா பாரிசாலன் தாக்கப்பட்டதை பற்றிலாம் சொல்கிறாரு. நான் ஒரு நாளாக அதை பற்றிலாம் பேசினதும் இல்லை, கேலி செஞ்சதும் இல்லை. அந்த தேவையும் எனக்கு இல்லை. அதனால் நான் அதெல்லாம் செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்னென்னா அவர் தாக்குதல் நடந்ததே ஸ்டெர்லைட்டை எதிர்த்ததுக்காகன்னு பேசியிருக்கிறார் அவர் காணொலியில். எனக்கு அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அது எதுக்கு நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். அவரே அந்த அன்னைக்கு நடந்த அந்த செயல்பாடு நடக்கும் போதே நேரலையில் வந்து அவர் சொன்ன செய்திகள், 2 முறை நேரலை வந்தாருன்னு நினைக்கிறேன். 2 முறையும் சொன்ன செய்திகள்லாம் இருக்குது. இன்றைக்கும் பொதுவெளியில் அதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. அது ஒரு தனிப்பட்ட சிக்கல். அது நடந்துருச்சு, ஒரு சின்ன தவறு அந்த இடத்துல நடந்துருச்சு. உணர்ந்திருப்பார், இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டார்னு நினச்சேன். இன்றைக்கும் வந்து அது வந்து ஸ்டெர்லைட்டை எதிர்த்ததுக்காக நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா எனக்கு அதுக்கு மேலே அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நான் சொன்னதே இல்லைன்னா பின்னாடி போய் அந்த செய்திகளை பார்த்தா ஓரளவுக்கு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்னென்னா, சாதி ரீதியாக எனக்கு இவர் மேலே வன்மம் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாரிசாலன். நான் வந்து தமிழருங்கிற அந்த ஓர்மையை ஏற்றுக்கொண்டு வந்தவன் தான். எனக்கு என்றைக்குமே இந்த சாதிய உணர்வு இருந்ததில்லை, இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இருந்ததில்லை. அதனால் நான் வந்து தமிழரா, அவ்வளோதான். எனக்கு தமிழர்னா நம்ம தாராளமாக இயங்கலாம். தமிழர் இல்லைனாலும் தமிழ் தேசிய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு வராங்கன்னா அவங்களையும் அரவணைச்சு செயல்படுவோம். அவங்களோ இல்லை தமிழர்களே, ஏன் பிற மொழியாளர்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுவாங்களா? தமிழர்கள் செயல்பட்டதே இல்லையா? இன்றைக்கும் நீங்கள் மேடை ஏறி பேசின, கூட இருந்து பேசின நபர்கள்லாம் செய்யலையா? பெரியாரை எதிர்த்ததுக்காக தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறணும்னு பேசினாங்களே, அவங்க கூட தானே மேடையை பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள். இப்போ அவங்கள எதிர்த்தலாம் நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றுறீங்க? நான் உங்களோட மேடையை பகிரும்போது நீங்கள் அப்படி சொல்லலை. இப்போ நீங்கள் பெரியாரை எதிர்த்ததுக்காக தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறேன்னு சொல்கிறீங்கன்னா அது பிழையின. பாரிசாலன் ஏதாவது எதிர்வினை ஆற்றினாரா? இல்லை தானே. இப்போ நமக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் தானே. அதனால் இது சாதி ரீதியான்னு சொல்கிறாரு. உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. ஏதோ இந்த பண்ணையாருன்னு சொல்கிறது கூட சாதி ரீதியாக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கலாம் பேசுகிறாரு. உண்மையிலே உங்களோட பேச்சு செயல்பாட்டில் இருக்கிறது தான். எந்நேரமும் நான் வழிகாட்டுறேன், அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு அந்த சொல்கிற நடைமுறை இருக்குல்ல, அந்த எண்ணமே வந்து ஒரு பண்ணையார் மனநிலை தான். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் பண்ணையார் மனநிலையை தான் சொன்னேன். அது மைண்ட் செட், அதை தான் நான் சொன்னேனே தவிர நான் பண்ணையார்னு சொல்லலை. பண்ணையார்னு சொன்னேன்ட்டு வீடு வச்சிருக்கிறேன், தோப்பு வச்சிருக்கிறேன்றதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதை பற்றிலாம் பேசவே இல்லை. என் கருத்தை அந்த காணொலி இந்த காணொலி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். புரியலைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் இன்னொன்று என்னென்னா, ரொம்ப அரிய கருத்து திரும்ப திரும்ப பல இடத்துல சொல்கிறத நான் பார்க்குறேன். என்னென்னா, திமுக மாதிரியே சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க.
அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பும் கேட்டும் கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு. இவ்வளவுதான் தக்கையான புரிதல் இருக்குன்னா நான் என்ன அது ஒரு தனியாக தான் பாடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எதுக்கு கேட்குறாங்க? இங்கே சரியான பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. அப்போ சரியான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அது சாதிவாரி கணக்கெடுப்பின் வழியாக தான் கிடைக்க முடியும். அதுக்காக செய்யணும். இது நம்ம கூட சொல்ல, அண்ணல் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு. அவர் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இன்றைக்கும் இருக்கு. ஏன்னா அப்படி இல்லைன்னா வலுவாக யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்களே மீண்டும் மீண்டும் பயன்பாட்டாளர்களாக இருக்கிறாங்க. சில சாதிகள் ஒன்றுமே அங்கே வாய்ப்பே கிடைக்காம ஒடுக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் செய்தி. அதனால தான் அதை கேட்குறாங்க. அப்போ அதை கேட்கறதுல என்ன தப்பு? சாதி ஒழிப்பு தானே அது இலக்கு. அந்த இலக்கு அடையிறதுக்கு நம்ம பல படிநிலைகள் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அது வழியா எல்லாருக்கும் இந்த இடப்பங்கீடு சரியா நடக்கணும். நடக்கும்போது ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி மேலே வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அண்ணன் ஏற்கனவே சொன்னது போல நம்ம சாதியை ஒழிக்கிறது எப்படி நேராக போய் ஒழிக்க முடியாது. இந்த மாதிரி பிரதிநிதித்துவம்லாம் கொடுத்து எல்லாரையும் மேம்படுத்திட்டு அதுக்கு பிறகு வாய்ப்புகளை எல்லாருக்கும் ஏற்படுத்திட்டு அதுக்கு பிறகு தமிழர் அந்த சாதிங்கிற இடத்துல தமிழ் குடின்னு போட்டுக்கணும் அப்படிங்கிறதா அண்ணன் சீமான் சொன்னது. இப்போ அந்த நிலையை அடையணும்னா நேராக அந்த நிலையை அடைய முடியாது, படிநிலைகள் இருக்கும். உங்களுக்கு என்ன புரியலன்னா இப்போ பெரியார் எதிர்ப்பு பேசும்போது கூட நீங்க நினைக்கும் போது அந்த பெரியார் எதிர்ப்பை பேசிடணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நடக்காது. நான் என் செய்தியை சொன்னேன். 2017 இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு 20 வீரியமாவே பேசிக்கிட்டு இருக்கேன்னு. அண்ணன் சீமானுக்கு இந்த புரிதல் இருந்திருக்கலாம்ல. தொடக்கத்துல எடுத்த உடனே பேசினா இன்னைக்கு எப்படிப்பட்ட எதிர்வினைகள் வருது பாக்குறீங்க தானே. அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி எதிர்வினைகள் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் இதுக்காக தான் நடக்குது, இதுக்காக தான் செய்யறாங்கன்னு சொல்லல. ஆனா நான் சொல்றேன், அப்ப எந்த காலகட்டத்தில் எப்ப எதை செய்யறோன்றது இருக்குல்ல, அதுதான் யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு கட்சியை வழி நடத்துறவங்களுக்கு அது கட்டாயம் தேவை. எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது சார்ந்த செயல்பாடுனா அதை முன் வைக்கும் போது எல்லாரும் பின்தொடர்ந்து அதை செய்யணும். இது தலைமைக்கு கட்டுப்படுத்தல். இதெல்லாம் இல்லாம ஒரு இயக்க வழிபடாம இங்க எதுவுமே வளர்க்க முடியாது. பாரிசாலனுக்கு நான் பார்க்குற வரைக்கும் இருக்கிற பிரச்சனையா தான் இயக்க வழிபடலை. எந்த தலைமையையும் ஏற்று ஒரு நெறிமுறைக்குள்ள செயல்படும் தன்மை இல்லை. அதனால உட்காந்து கருத்து சொல்லிட்டு இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, என்னால எங்கேயும் போய் யாருக்கு கீழேயும் சரி உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தான் பிடிக்கல, தமிழ் தேசிய பேர் இயக்கம் இருக்கு, அங்க சேர்ந்து இயங்கி இருக்கலாம், இயக்கம் சார்ந்த செயல்பாடுகள் தான் நீங்க செய்யணும்னா நீங்க அங்கேயும் செய்யல. தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு அவங்க தொடங்கும் போது அதுலயும் போய் சேர்ந்துக்கல, எந்த இடத்துலையும் சேரல. ஆனா நாம் தமிழர் கட்சியை தேர்தல் அரசியல்ல இருக்கும்போது அவங்கள இவங்க பேசுற தமிழ் தேசியமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் பல இடங்கள்ல தோன்றீங்க, விமர்சனம் வைக்கிறதுக்கு வரீங்க, கூட்டணி வைக்கணும்னு சொல்றீங்க. அதுவும் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க தூய தமிழ் தேசியவாதி, அந்த மாதிரி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றாங்க சீமானோ. இல்ல அந்த கருத்தை ஆதரிச்சு பின்தொடர்ந்து நீண்ட காலமா கட்சியில பயணிக்கிற எங்களை போன்றவர்கள் திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்ற நீங்க தூய தமிழ் தேசியவாதி இல்லையா? இதெல்லாம் நல்லா இருக்கா, சரியா இருக்கா? இந்த மாதிரி எதிர்வினைகள் தேவையா? இதுல என்னன்னா கடைசியா அவர் சொன்னது உண்மைக்கு புறம்பா நான் பேசினேன்னா நானே நீர்த்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலேயே பாரிசாலன் நீர்த்து போகணும்லாம் நான் நினைக்கல. ஆனா உண்மையை பேசுங்க, சரியா பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி தரவுகளை நீங்களே சொன்னதுதான், ஆதாரத்தோட பேசணும், சான்றுகளோட பேசினா அது கருத்து. சான்று இல்லாம வாய்க்கு வந்ததை பேசினா அது அவதூறு. அப்போ அதை நீங்க பேசக்கூடாது, இனிமேல் தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம தரப்பு கருத்தா இருக்கு. கடைசியா நீங்க சொன்னது வேங்கை எக்ஸ்போஸ்ட்னு போட்டாரு, ஆனா வேங்கை காட் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேசினது என்ன, அதுக்கு பதில் என்ன, எல்லாத்தையும் சொல்றோம். நான் எக்ஸ்போஸ் ஆகிறேன்னா எக்ஸ்போஸ் ஆகலையா, யார் உண்மையிலே தவறு செஞ்சாங்க, தவறு செய்யலை, இதெல்லாம் பார்க்குறவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். பார்க்குறவங்க இப்போ 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் 1000 பேரும் நான் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கணும்னு நான் நினச்சேன்னா அதுவும் ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேட்டுமைத்தனமான ஒரு சிந்தனை தான். அப்படி நினைக்கல நான். ஏற்கிறவங்க ஏற்கட்டும், புதுசாக பார்க்குறவங்க புரிஞ்சுக்கட்டும். ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க நான் சொல்கிற கருத்து சரின்னா ஏற்றுக்கட்டும், இல்லை நான் சொல்கிறது தப்புனா உங்கள் கருத்து சரின்னா உங்கள் கருத்தை ஏற்றுக்கட்டும். இது ஒரு கருத்து மோதல் தானே, அது இருக்கலாமே, அது எந்த சிக்கல் இல்லையே. அதனால் யார் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க யார் எக்ஸ்போஸ் ஆகலைங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக பேச வேண்டிய தேவையெல்லாம் இருக்கிறதா நான் நினைக்கல. இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு புரியும் யார் உண்மையிலேயே இங்கே எக்ஸ்போஸ் ஆனதுன்னு. நான் இடையில சொன்னதை மாதிரி பாரிசாலனை நம்ம இங்கேருந்து நீக்க நினைக்கிறோம்னு நினச்சி அவரே பேசின ஒரு குரல் பதிவையும் கேட்டுக்கோங்க. இப்படித்தான் மிகை மதிப்பீடு, தன்னை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு அவரே நினச்சிக்கிறாரு.
ஒருவேளை அவர் அப்படி செயல்படுறாரோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம், எனக்கு வரல, எனக்கு அறியாமையில் பேசுகிறாருன்னு நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நினைக்கிறதுங்கிறது வந்து ஒரு அதீதமான சிந்தனை தான், ஓவர் திங்கிங் தான். அதை பாரிசாலன் விடணும் தான் நானும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரும் நிகழ்வு உலக தமிழர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த பெரும் நிகழ்வுக்கு நானும் ஒரு அழைப்பாளராக இருக்கிறேன், ஒரு விருந்தினராக இருக்கிறேன். அந்த பெரும் நிகழ்வில் இருந்து என்னை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்ற ஒரு கீழான ஒரு வேலையை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பெருநிகழ்வை பற்றி என்னால் தகவல்களை பதிவு செய்ய முடியாது. தகவல்களை பதிவு செஞ்சா அந்த பெருநிகழ்வுடைய அதை பிரச்சனைக்கு உள்ளாக்குவதற்கு திராவிடம் வேலை பார்க்கும். அதனால நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அதை பத்தி நாங்க பேசாம கடந்து போறோம். ஆனா அந்த பெரு நிகழ்வை எப்படியாவது தடுத்தோம்னா அந்த பெரு நிகழ்வுல பாரிசாலன் முக்கியமா கலந்துக்க கூடாது. இவ்வளவுதான் ஒரு இந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னா எனக்கு தெரியல. ஆனா இந்த அசைன்மெண்ட்டுக்குள்ளதான் நாம் தமிழருக்கும் பாரிக்கும் விரோதம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரி வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர். தமிழ் தேசியத்திற்கு எதிரானவரை எப்படி நீங்க தமிழ் தேசியர்கள் ஒருங்கிணையக்கூடிய ஒரு பெரும் நிகழ்வுக்கு நீங்க ஒரு விருந்தினராக அழைக்க முடியும்? இவ்வளவுதான் இவங்களோட அஜெண்டா. இந்த அஜெண்டாவுல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் எக்ஸ்போஸ் பண்றது எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா அந்த பெரு நிகழ்வுக்கு நம்ம பங்கு பெறக்கூடாதுங்கிறது அவனோட நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறிடும், புரியுதுங்களா? ஆனா எனக்கு தெரியும் இவர்களோட நோக்கம் என்ன அப்படின்ட்டு. அதுக்குள்ள அந்த விஷயம் கூட தெரியாம நான் இல்ல. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஜபா அவர்கள்ட்ட நான் கூப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், இது எதுக்கு இப்ப பண்றாங்கன்னு இப்ப புரியுதுங்களான்ட்டு. அவருக்கு அது தெரியும். ஆனா வெளியில பேச முடியாது. பேசினா அது வந்து அந்த நிகழ்வுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிவிடும். அந்த நிகழ்வு நடந்தா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த நிகழ்வுல நான் பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கீழான காழ்ப்புணர்ச்சி. இதுதான் இங்க விஷயம். ஏன் இப்ப நம்ம மீது எதிரான அந்த அவதூறுகளும் அந்த ஒரு கேவலமான அணுகுமுறையும் இப்ப இவர்களிடம் இருக்குன்னா இதுதான் காரணம். அந்த பெரு நிகழ்வுல நான் கலந்துக்க கூடாது, அவ்வளவுதான் இவங்களுடைய நோக்கம். அதற்காக இவர்கள் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே நம்ம கேள்வி கேட்கலாம், தப்பே கிடையாது. அந்த கேள்விக்கான பதில் அவர்களிடம் இருக்க வேண்டும். பதில் என்பது ஒருவர் மீது ஒரு குற்றமோ ஒரு குறையோ எது வைத்தாலும் அதற்கான அடிப்படை ஆதாரங்களோடு வைக்க வேண்டும். அந்த அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் வைக்கப்படக்கூடிய அத்தனை குற்றங்களும் பொய்களாகத்தான் பார்க்கப்படும். இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நாம் தமிழர் ஏதோ தமிழ் தேசியத்துக்குள்ளே ஒரு புரிதல் இல்லாத தன்மையில பயணிக்க வைக்கிற மாதிரி தோணுது. அதனாலதான் சொல்றோம், அண்ணன் வேற நாங்க வேற சொல்றோம். அண்ணன் வேற நாங்க வேற. அவர் சொல்றாரு நாங்க வேறங்க, நாங்க தமிழ் உணர்வாளர்கள். அண்ணனும் உணர்வாளர் தான், என்னன்னு தெரியல பாவம். எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இலுமினாட்டி கண்ட்ரோலுக்கு முழுசா போயிருக்காரா என்னங்கிறது சரியா தெரியல. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. விஜய் இலுமினாட்டியா? ஆமாங்க, அதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல சொல்லி விஜய் இலுமினாட்டி. விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருக்கு பின்னால வேற போர்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, இவ்வளவுதான் சொல்றோம். எல்லாருக்குமே நம்ம கேள்வி கேட்கலாம், தப்பே கிடையாது. அந்த கேள்விக்கான பதில் அவர்களிடம் இருக்க வேண்டும். பதில் என்பது ஒருவர் மீது ஒரு குற்றமோ ஒரு குறையோ எது வைத்தாலும் அதற்கான அடிப்படை ஆதாரங்களோடு வைக்க வேண்டும். அந்த அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் வைக்கப்படக்கூடிய அத்தனை குற்றங்களும் பொய்களாகத்தான் பார்க்கப்படும்.